ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் லைவில் வந்து பார்த்து. ரொம்ப நாளில் என்னோடய கடைசி கிளாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் இருந்துச்சு. ஸோ ஐம் லைக் ரியலி எக்ஸைட்டட் டுடே. ஏன்னா ஆக்சுவலி ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆஸ் வெல் அஸ் வெரி சேட் பிகாஸ் இதுதான் என்னோடய லாஸ்ட் தியரி லைக் த லெசன் டீச்சிங் கிளாஸு. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே சேடாகவும் இருக்குது. லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு எத்தனை லெசன்ஸ் தெரியுமா இருந்துச்சு? ஒரு 10 லெசன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அந்த 10 லெசன்ஸையும் எப்படிடா முடிப்பேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். பட் தென் வந்துட்டு இது எல்லாமே அப்படின்ற நேரத்துக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு டைமு. ஸோ அப்படின்றதுக்குள்ளே டைம் போனது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்ரேஷனையும் ப்ராப்பராக முடிச்சிருக்கணும். ஸோ எப்படி போகுது உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம்? மார்ச் 3 வந்துட்டு மே 3 வந்து நீட் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் தெரிய வந்துச்சு. ஸோ பேசிக்லி நம்ம கையில் வந்து இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி வந்து 6th ஏப்ரல். தெரியலங்க, கணக்கு நீங்கள் தான் போடணும் எத்தனை நாள் இருக்குன்ட்டு. எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாம்? எத்தனை கிராண்ட் டெஸ்ட் எழுதுனீங்க? எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க? யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து என்னோடய லாஸ்ட் தியரி கிளாஸ். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் சோகமாகவே இருக்குது. நான் வந்து இந்த ஈவினிங் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் இனிமேல். ஸோ வந்துட்டு எப்பயுமே நம்ம கிளாஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஒரு கோட் வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான கோட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இல்லாமல் ஓகே லெட்ஸ் பி டெலுலு, நம்ம டெலுலுவாகவே இருந்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், பெயின் இஸ் டெம்ப்ரவரி, மெடிக்கல் டிகிரி இஸ் ஃபார் எவர். ஸோ லைக் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இஸ் டெம்ப்ரவரி. பட் தென் வென் யூ ஜாயின் அ மெடிக்கல் காலேஜ் it's all gonna fade away. You'll be very happy. லைக் நான் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, கஷ்டமே இருக்காது மெடிக்கல் காலேஜுன்னு இல்லை. மெடிக்கல் காலேஜுக்குன்னு தனியான கஷ்டங்கள் இருந்தாலுமே பட் தென் யூ வில் ஹாவ் இட் இன் யுவர் மைண்ட் தட் ஓகே அட்லீஸ்ட் நம்மளுக்குன்னு வந்து இந்த டிகிரி தான் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் த பர்சன் யூ ஆர். லைக் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு டாக்டர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது அட்லீஸ்ட் உறுதியாகவாச்சும் இருக்கும். இப்போ நீங்கள் நீட் எழுதி நீங்கள் சீட்டு வாங்கினா தான் நீங்கள் டாக்டர் ஆவீங்களா இல்லையான்னு லைக் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் வி ஆர் கோனா பிகம் அ டாக்டர் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு திங் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ ஹாய் புகழேந்தி, ஹாய் ஜெய் செந்தில், ஹாய் தமிழ், ஹாய் நயனா, எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது? உங்கள் ப்ரிப்ரேஷனெல்லாம் எப்படி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இவ்வளோ நாள் எடுத்து கிளாஸஸில்? எதுவாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக. இன்றைக்கான லெசன் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட்டி லெசன், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு லெசனாக வந்து இந்த 12th படிப்போம். ஆனால் மைக்ரோ பயாலஜின்ட்டு ஒரு ஃபுல் சாப்டரே வந்து லைக் ஒரு ஃபுல் சப்ஜெக்டே வந்து நம்மளுக்கு செகண்ட் இயரில் இருக்கும். லைக் டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் த டிசீஸ் தே காஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மைக்ரோ பயாலஜியே. ஹாய் ஜெயஸ்ரீ, லைக் ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலி 15 டேஸ் மேலே ஆச்சு நான் கிளாஸ் எடுத்து. நீங்களாம் என்ன மிஸ் பண்ணிங்களா? யாராச்சும் லைக் கண்டினியூஸாக என் வீடியோஸ் பார்க்குறவங்க, என் கிளாஸ் பார்க்குறவங்க என்ன மிஸ் பண்ணிங்களா? நானே கேட்கக்கூடாது, நீங்களே தான் சொல்லணும். பட் தென் பரவாயில்ல கேட்குறேன் நான். எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அதை யாராவது கமெண்ட் பண்ணுங்களேன். லாஸ்ட் மந்த் டெய்லி எத்தனை ஹவர் தூங்கணும்லாம் கிடையாது. டெய்லியும் ஒரு 6 hours ஆச்சு கண்டிப்பாக தூங்குங்க. அப்போ தான் மைண்டு டயர்ட் ஆகாமல் லைக் பிரெயின் டயர்ட் ஆகாமல் உங்களுக்கு எனர்ஜியோடு இருக்க முடியும். லைக் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்லீப் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தான். அதுக்குன்ட்டு நீங்கள் வந்துட்டு லைக் தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ லைக் பேசிக்லி உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் லைக் உங்கள் ஃபோன் பார்க்குறது, படத்துக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது அதெல்லாம் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமே தவிர உங்கள் தூக்கத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே லைக் பலன் பட போகிறதில்ல. பிகாஸ் அட் த எண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறனால. ஸோ பேசிக்லி மேக்ஸிமம் 6 hours, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 4.5 hours ஆச்சு டெய்லி தூங்கிடுங்க. 4.5 hours இஸ் லைக் வெரி வெரி கம்மியான அமௌண்ட் தான். பட் தென் ஐம் சேயிங் பிகாஸ்
எனக்கெல்லாம் தூக்கமே வராது. நைட்டு படுத்தாலே, ஐயோ! அந்த ஃபார்முலா மறந்து போன மாரி இருக்கு. ஐயோ! அந்த டைப் கொஸ்டின் போட்டோமா, அந்த பயாலஜி லெசன் மறந்துருச்சு, ஃபிசிக்ஸ் இப்படி பண்ணோம், கெமிஸ்ட்ரி மறந்துருச்சுன்ட்டு. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு 6 மணி நேரமாச்சு கண்டினியூஸாக தூங்கினா தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கும். அண்ட் லைக் நீங்கள் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. வெளியில் எதுவும் ப்ரிஃபர் லைக் வாங்கி சாப்பிடாதீங்க இப்போதைக்கு ஒரு 1 மந்த்துக்கு. பிகாஸ் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது உங்களோட ப்ரிப்பரேஷனே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ வெளியில் எதுவும் சாப்பிடாம இருங்க. அண்ட் வீட்டில் சமைக்கிறதுமே லைக் கைண்ட் ஆஃப் சேஃபர் ஃபுட்டே சாப்பிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வீட்டில் சமைக்கிறதும் மைட் காஸ் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து சாப்பிடுங்க எது சாப்பிட்றதா இருந்தாலும். பிகாஸ் அது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு தடையாக இருந்துடவே கூடாது. ஸோ வேறு என்ன அக்கா, உங்களுக்கெல்லாம் ஃபீவர் வந்தால் நீங்களே ட்ரீட் பண்ணிப்பீங்களா? டேப்லெட்ஸ் ஊசிலாம் போட்டு இல்லை வேறு கிளினிக் போவீங்களா? இது என்ன ஒரு மாதிரி ஜோக்கான கேள்வியாக இருக்குது. எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நான் மேபி டேப்லெட் போட்டுப்பேன். ஆனால் எனக்கு இப்போது நானே டேப்லெட் போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் வரல. நான் இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். பட் தென் ஊசிலாம் நான் எனக்கே போட்டுக்க முடியாது, ஆஃப்கோர்ஸ் போட முடியாது. ஸோ நான் வேறு ஏதாவது கிளினிக் ஒரு லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் என்னோட இப்போ கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஒரு 5 இயர்ஸ் ஒரு 4.5 இயர்ஸில். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஊசி போட்டுப்பேன். நானேலாம் போட்டுக்க முடியாது எனக்கு ஊசி. ஓயா, தேங்க்யூ ஸோ மச் ஜெயஸ்ரீ. என் கிளாஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாவ்! தமிழ் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. யூ ஆர் பார்ன் டு பி அ டீச்சர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அ டாக்டர். பட் தென் நான் இப்போ டாக்டருக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு டீச்சும் பண்ணிட்டு தான் இருக்கேன்ல. ஸோ ஐ எம் டூயிங் போத். அதனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர்லாம் இல்லை, ஐம் ஃபார்ச்சுனேட்லி யுவர் டீச்சர் நவ். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் பேசியாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க கைஸ். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டும் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். அதுலேயும் வந்துட்டு அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் கர்வ்லாம் கூட இந்த லெசனில் வராது. அது டெலிட்டட்னு நினைக்கிறேன். நான் படித்தேன். பட் தென் அது மட்டும் தான் கொஞ்சம் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே இந்த லெசனில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லெசன் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் என்சிஆர்டியை எடுத்து ஒரு பென் ஆச்சு கையில் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நிறைய மைக்ரோப்ஸ் பேர் வரும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், சைடில் எடுத்து எழுத ஆரம்பிங்க. இட்ஸ் ஓகே, புக்கில் இருக்கிறதே தான் திருப்பி எழுதுறீங்க. பட் தென் டக்குன்னு ரிவிஷன் பண்ணும்போது அந்த சைடில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாமா கைஸ்? போகலான்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இல்லைனா லைக் ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம், இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். தம்ஸ் அப் போட்டிங்கன்னா ஐ ஸ்டார்ட் வித் த கிளாஸ். ஸோ பெயின் இஸ் டெம்பரவரி, அ மெடிக்கல் டிகிரி இஸ் ஃபார் எவர். ஸோ இந்த சேட்டில் இருக்கிற இப்போ நான் பார்த்துட்ருக்க எல்லாரும் ஆர் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் சீட் வாங்கி உங்கள் லைஃப் வந்து ஒரு பிரைட்டர், நீங்கள் ஹாப்பியாக ஆகணும், உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். என் வீடியோஸை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், எல்லோரும் நல்லா படிங்க. ஸோ நிறைய தம்ஸ் அப் போட்டிருக்கீங்க. இவ்வளோ தம்ஸ் அப் போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நான் டிலே பண்ணாமல் நான் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் திஸ் இஸ் Vidamuyarchi 2.0 the NEET 2026 crash course and we are nearing the end. We just have like around 25 days in our hands. அவ்வளோதான் கிளாஸு. ஒரு 3 months இருந்த கிளாஸ் இப்போ ஜஸ்ட் 25 daysல வந்து நிற்குது. ஸோ we are nearing the end and like we are already nearing the end அப்பவும். but then I'm still saying please do buy the SNC test series. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு நிறைய கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் வந்து நீட்டுக்கு போகும்போது நல்லா ப்ரிப்பேர்டாக போக முடியும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஆக்சுவலி. ப்ளீஸ் பை த SNC test series and you have daily MCQ worksheets because giving test series is fine.
பட் தென் ஒரு லெசனில் ஒரு ப்ராப்பர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஹோல்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் சாப்டர் and you will be able to solve that question from that particular chapter in the test series well also. And the SNG test series is made by the NEET toppers and not by some random people like random teachers or someone. Like in the process experience பண்ணவங்க தான் இந்த test series செட் பண்ணுறாங்க. So yeah, please do buy guys. So yeah, நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? ரொம்ப நேரம் பேசியாச்சு. This is my final class, final lesson, and I'm going to do my best. எல்லா கிளாஸ்லையும் என்னோட பெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லையும் let's give our best. So today's chapter is microbes in human welfare. இது எல்லாமே நம்மளுக்கு உதவியாக இருக்கிற மைக்ரோப்ஸ் பற்றி தான் இங்கே பேசியிருப்போம். நம்மளுக்கு கெடுதல் தர மைக்ரோப்ஸ் எதுவுமே படிக்க மாட்டோம். நீங்கள் வந்துட்டு இந்த உறுதியாக இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் நல்லா படித்து நீட்டு நல்லா எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் இயரில் நீங்களே படிப்பீங்க நம்மளுக்கு கெடுதல் தர மைக்ரோப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. மைக்ரோபயாலஜின்னு ஒரு மொத்த டிபார்ட்மெண்ட்டே இருக்கும், ஒரு மொத்த சப்ஜெக்டே இருக்கும். அதை நீங்கள் ஜாலியாக அப்போவே படிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு நல்லது மட்டும்தான். நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம போகிறோம், அதனால நம்ம வந்து பாசிட்டிவாக அதை படிக்க ஆரம்பிக்கலாம். Besides macroscopic plants and animals, microbes are the major components of the biological systems on earth. ஸோ பேசிக்லி நம்ம பிளான்ட் கிங்டம் படித்தோம், அனிமல் கிங்டம் படித்தோம், என்னென்னமோ படித்தோம். ஆனால் நம்ம வந்துட்டு மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறத ஒரு தனியான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட மேஜர் காம்பனண்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் சிஸ்டம். ஓகேவா? You have studied about the diversity of the living organism in class 11. Do you remember which kingdom among the living organism contain the microorganisms? ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து எந்த கிங்டமில் இருந்துச்சு? நம்மளோட கிங்டம் மொனேரா, அப்புறம் ப்ரொட்டஸ்டாவில் இருந்துச்சு. ஃபங்கைலேருந்தே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும், ஏன்னா மஷ்ரூம்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம், சரியா? Which ones that are actually only microscopic? Microbes are present everywhere. Microbesங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. Like in soil, water, air, inside our bodies and that of other animals and plants. So like basically நீங்கள் எந்த ஒரு surface தொட்டாலுமே there will be microbes. There will be some microorganism அங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே தொட்டா லைக் இந்த லெசன் படிக்க வேறு லெசன்ஸ் எதுவும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக அப்படின்லாம் கிடையாது. லைக் நீங்கள் இந்த லெசனுக்கும் வேறு லெசனுக்கும் எதுக்கும் கனெக்ஷன்லாம் கிடையாது. எவ்ரி லெசன் வந்துட்டு இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் அனதர் லெசன்லாம். ஸோ அதனால் நீங்கள் இது படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் அப்படியே படிக்கலாம். இதை படிக்கணுன்னா வேறு ஏதாவது லெசன் தெரிஞ்சுக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. பேசிக்லி பயாலஜி பொறுத்த வரைக்கும் எந்த லெசன் படிக்கணுன்னாலும் எதுவும் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் நிறைய 2-3 கிளாஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து உல்ட்டாவாக படித்தேன். நான் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் தான் தரவாக படித்தேன். எனக்கு 11th சுத்தமாக எதுவுமே தெரியாது, ஏன்னா நான் கோவிட் பேட்ச், நான் ஒழுங்காக படிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு 12th ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் நான் 11th வந்தேன். ஸோ நான் வந்து உல்ட்டாவாக தான் படித்தேன். ஸோ எந்த லெசனும் எனக்கு தேவைப்படல. ஈவன் இன்ஃபேக்ட் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே உல்ட்டாவாக தான் படித்தேன். 11th தான் பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே இருக்கும், நான் அதை படிக்கவே இல்லை. நான் அப்படியே 12th முடிச்சுட்டு தான் 11th வந்தேன். ஸோ எதுக்கும் கனெக்ஷன்லாம் கிடையாது, எல்லாமே லைக் தனித்தனி லெசன் தான். பட் தென் ஆன் த ஹோல் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த லெசனும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எங்கே பார்த்தாலும் மைக்ரோப்ஸ், காற்றுல, தண்ணியில், கையில், எங்கே பார்த்தாலுமே மைக்ரோப்ஸாக தான் இருக்கும், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே. They are present even at sites where no other living form could possibly exist. Because நம்மளாம் வாழ்கிறோம், அந்த இடத்துலலாம் மைக்ரோப்ஸ் இருக்குது. சில மைக்ரோப்ஸ்லாம் நம்மளால் வாழவே முடியாது, ஹியூமனோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத இடத்துல கூட மைக்ரோப்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். such as deep inside the geysers, thermal vents, deep sea thermal ventsலாம் படித்தோம்ல, அது where the temperature may be as high as 100 degrees Celsius, deep in the soil, under the layer of snow, several meters thick, and in highly acidic environments. So like acidic environment, snowக்கு நடுவில், சாயிலு,
தேர்மல் வெண்ட்டு இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்துட்டு எந்த ஒரு ஆர்கானிசமும் சர்வை பண்ண முடியாது. பிகாஸ் அசிடிக்கஸ் இந்த லைக் ஹை கோல்ட் டெம்பரேச்சரு, சாயிலு, குள்ளை இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஹாஸ்டைலான என்விரான்மெண்ட் எந்த ஒரு ஆர்கானிசம் சர்வை பண்ணுறதுக்கும். பட் தென் மைக்ரோப்ஸ் ஆர் ஏபிள் டு சர்வைவ் இன் தோஸ் கண்டிஷன்ஸ் ஆஸ் வெல். சரியா? Microbes are diverse protozoa, bacteria, fungi, and microsporic animals and plant viruses, viroids, and also prions that are proteinaceous, infectious agents. So basically, microbes are nothing but diverse protozoa, bacteria, fungi, microscopic animal and plant virus, viroids, viroids, prions. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நல்லா நம்ம படித்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ ரீகால் பண்ணுங்கள். சாரி கைஸ், ரொம்ப தூக்கம் வருது இன்னைக்கு. பரவாயில்ல. Some of the microbes are also shown in figure. Like கீழே என்னென்ன மைக்ரோப்ஸ்னு பார்க்கலாம். Microbes like bacteria and many fungi can be grown on nutritive media to form colonies that can be seen with the naked eye. Such cultures are useful in the study of microorganisms. So basically வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு சொல்லி தந்த வரைக்கும் வந்து நிறைய கல்ச்சர் மீடியான்னு இருக்கும். கல்ச்சர் மீடியானா ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஜெல்லி டைப் ஆஃப் ஒரு திங் போடுவாங்க. சரியா? ஜெல்லி டைப் ஆஃப் ஒரு திங், அதுதான் வந்து கல்ச்சர் மீடியா. அதில் வந்துட்டு லைக் அகார் அகார்லாம் இருக்குல்ல, அதுதான். ஸோ வந்து மெக்கான்கி அகார், பிளட் அகார், நார்மல் அகார், அந்த மாதிரி அதை தான் வந்து கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு வந்து இருக்குன்னா என்னோட ஸ்பூட்டம்னா வந்து என்னோட பேசிக்லி வந்து ஸ்பூட்டம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் வந்து துப்புற லைக் இருக்குல்ல என்னோட சளி, அந்த சளி அந்த ஸ்பூட்டம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த கல்ச்சர் பிளேட் மேலே அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணாங்கன்னா அந்த கல்ச்சர் பிளேட்டில் வந்து என்னாகும், மைக்ரோப்ஸ் வளரும். அந்த மைக்ரோப்ஸ் என்னங்கிறத நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பிகாஸ் கோல்டு இஸ் நாட் ஒன்லி காஸ்ட் பை like ஒரே ஒரு ஆர்கானிசம், இட்ஸ் காஸ் பை டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். இட் இஸ் சிம்டம் ஆஃப் மெனி டிசீசஸில் ஸ்பூட்டம் வர்றது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆர்கானிசம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆமாம், அகார் லைக் அகாருன்னு தான் சொல்லுவாங்க. பிளட் அகாரு, மெக்கான்கி அகார் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பேர். சாக்லேட் அகார்லாம் கூட இருக்குது. ஸோ இதுதான் வந்து கல்ச்சர் மீடியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோபயாலஜியில் படிப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் லேட்டராக படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக்லி இந்த ஒரு சின்ன பேராகிராஃப்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், கொஞ்சம் டெப்த்துலேயே கொடுத்துருக்கேன் நான். ஸோ திஸ் பேஜ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்புறம் இந்த பேஜ் இம்பார்ட்டண்ட்டோடைய இந்த பாக்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு பாக்ஸ் இருக்கும், இந்த 3 பாக்ஸுமே லைக் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாமே பாக்டீரியா. ஃபஸ்ட்டு ஒரு வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியா. இது பார்க்க ராட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து 1500x. இதோட மேக்னிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வந்து எம்சிக்யூவில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து உருண்டையாக இருக்குது, அதனால இது ஸ்பெரிக்கல். இதுவும் வந்து 1500x. அப்புறம் இந்த ராட் ஷேப்டு பாக்டீரியா ஷோயிங் ஃப்ளஜெல்லா இருக்கிறனால 50,000x. ஓகேவா? நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைரஸ். இதெல்லாம் வைரஸில் வந்து இது ஒரு பாக்டீரியோஃபேஜ், நம்மளுக்கே தெரியும். இது வந்து ஒரு அடினோ வைரஸ் விச் காஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு. அப்புறம் ராட் ஷேப் டொபாக்கோ மொசைக் வைரஸ், டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸ்ஸு. இது எல்லாமே அபவுட் 1 lakh to 1.5 lakh x மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷனோடு சேர்த்து படிங்க. ஓகேவா? வைரஸ், வைராய்ட், பிரியானா. இது நான் வந்து இது கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து இல்லைனா உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வைரஸ், வைராய்ட். ஸோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் லாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து அந்த கல்ச்சர் பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் இதில் ஜெல்லி மாதிரி இருக்கா. அப்புறம் இதுதான் அந்த பாக்டீரியா க்ரோத், அந்த ஸ்வாப் வச்சு பண்ணுவாங்க. அந்த என்னோட ஸ்பெசிமன் எடுத்து காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா க்ரோயிங் இன் அ பெட்ரி டிஷ், ஃபங்கல் காலனி க்ரோயிங் ஆன் அ பெட்ரி டிஷ். பெட்ரி டிஷ்னா நத்திங் பட் த கல்ச்சர் மீடியா. சரியா? அவ்வளோதான்.
So in chapter 7 you have read that microbes cause large number of diseases in human beings. So chapter 7 is nothing but human health and disease in நினைக்கிறேன். So like large number of microbes, like நிறைய typhoid is caused by enteric fever is caused by typhi. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு dengue is caused by flavivirus. அதுக்கப்புறம் மலேரியா இஸ் காஸ்ட் பை தட் மஸ்கிட்டோ பைட்டு. இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்குல்ல, லைக் பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் ஃபால்சிபாரம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் ஃபால்சிபாரம் இதெல்லாம் வந்துட்டு புரோட்டோசோவன்ஸ். ஹை லேடி ஆஃப் ஸ்னோஸ், நைஸ் யூசர் நேம் ஆக்சுவலி. So like you have read that microbes causes large number of diseases in human beings. They also cause diseases in animals and plants, but this should not make you think all microbes are harmful. Several microbes are useful to man in diverse ways. Some of the most important contribution of microbes to human welfare are discussed in this chapter. So like not all microbes are harmful. So சில microbes இருக்கு. 1 minute. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லா மைக்ரோப்ஸுமே நாட் ஹார்ம்ஃபுல். சில மைக்ரோப்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் ஆல்சோ. ஸோ லைக் த யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸை தான் நம்ம இந்த சாப்டரில் இப்போ படிக்க போகிறோம். மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம பேசிக்லி நம்ம சாப்பிட்ற தயிர் இருக்குல்ல, தயிரே இஸ் மேட் அப் ஆஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ் தான். You would be surprised to know that we use microbes or products derived from them every day. So like we use microbes. So like the products are nothing but the curd and all we drink daily. So curd and all we eat la. A common example is the production of curd from milk. Microorganisms such as lactobacillus and others commonly called as the lactic acid bacteria grow in milk and convert it to the curd. During growth, the lab produce acids that coagulate and partially digest the milk proteins. A small amount of curd added to the fresh milk as inoculum or starter contains millions of lab, which at suitable temperature multiply, thus converting milk to curd, which also improves the nutritional quantity by increasing the vitamin B12 in our stomach too. The lab play a very beneficial role in checking disease-causing microbes. So basically, this paragraph is fully of curd. ஸோ ஃபஸ்ட்டு கர்ட் எப்படி செய்கிறாங்கன்னா, பால் இருக்குது, மில்கில் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி தயிர் செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல, அதுலேருந்து கொஞ்சம் இனாக்குலம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆஃப் தயிர் எடுத்து நீங்கள் பாலில் போட்டு அதை கலந்தீங்கன்னா தானே உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த லாக்டோபாசிலை உரமோர் ஊற்றி வைப்பாங்களே, அது ஆமாம், உரமோர் தான் இனாக்குலம். ஓகேவா? இப்போ மம்மிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பால் காய்ச்சினதுக்கப்புறம் உரமோர்னு சொல்லிட்டு நேற்று வச்ச தயிர் மீதியில் ஒரே ஒரு ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூன் தயிர் எடுத்து நம்ம இன்னைக்கு பாலில் கலந்து வச்சுருவாங்க நைட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தயிர் ஆகிடும். எப்படி அது கர்டாக மாறுதுன்னா, அந்த இனாக்குலமில் என்ன ஆகுது, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு இருக்குது. இதோட நேமே லாக்டோபாசிலஸ். ஸோ லைக் லாக்டோனாலே என்னென்னா மில்க் சுகர் தான் நம்ம லாக்டோஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் லைக் லாக்டோபாசிலஸ். பாசிலஸ்னால் பாக்டீரியா. ஸோ இட்ஸ் லைக் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா பேசிக்லி. ஸோ இந்த இனாக்குலமில் லாக்டோபாசிலஸ் இருக்குது. இது என்ன பண்ணும், மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணும். ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பால் கட்டி கட்டியாக மாறுது, கோஆகுலேஷன் நடக்குது. மில்க் ப்ரோட்டீன் என்னென்னா கேசின்னு சொல்லுவாங்க. இந்த கேசின் ப்ரோட்டீன் என்ன பண்ணும், இந்த லாக்டோபாசிலஸ் வில் டைஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு தயிர் உருவாகுது. அண்ட் இந்த கோஆகுலேஷன் நடந்து இந்த கேசின்லாம் டைஜஸ்ட் ஆகுறனால நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது கர்டில். ஸோ நம்ம கர்டை ஒரு ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம். லைக் ப்ரோபயோட்டிக்னா இதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, விச் இஸ் ரியலி ஹெல்த்தி ஃபார் ஆர் கட். ஸோ கட்டுனா என்னென்னா நம்மளோட லைக் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு, நம்மளோட டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கே ரொம்பவே நல்லது பண்ணும்.
ஸோ வந்துட்டு இந்த பாக்டீரியா நிறைஞ்ச ஒரு கர்டில் வந்துட்டு விட்டமின் B12 வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு கர்ட். நெக்ஸ்ட்டு வந்து த டோ விச் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் ஃபுட் சச் அஸ் தோசை அண்ட் இட்லி இஸ் ஆல்சோ ஃபர்மெண்டட் பை பாக்டீரியா. நம்ம நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, தோசை இட்லி மாவெல்லாம் அரைச்சிட்டு நைட் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே வெளியிலே வச்சுட்டு தூங்கிடுவாங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ வெளியிலலாம் வச்சுட்டு தூங்கினா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இப்போ ஒரு பாத்திரத்தில் இவ்வளோ தான் மாவு நான் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன்னா அது என்ன ஆகும், இவ்வளோ அளவுக்கு ரைஸ் ஆகியிருக்கும். ஏன் ரைஸ் ஆகியிருக்கும்னா அதில் வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் நடந்திருக்கு. ஃபர்மெண்டேஷன் நடக்கும் போது அதோட பை ப்ராடக்ட் என்ன, CO2 ப்ரொடக்ஷன். CO2 ப்ரொடக்ஷன் இருக்கனால என்ன ஆகும், அதோட குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமான மாதிரி இருக்கும். சரியா? The puffed up appearance of the dough is due to the production of CO2 gas. Can you tell which metabolic pathway takes place resulting in the formation of CO2? எந்த metabolic pathway நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல CO2 ப்ரொடியூஸ் பண்ணும்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற மாவு வந்து பொங்குது. சரியா? அதே மாதிரி தான் சிமிலர்லி லைக் பேசிக்லி வந்து என்ன ஆகும், இப்போ ஒரு மாவு அரைச்சி வச்சுட்டோம், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் வெறும் கையில் வந்துட்டு கலக்குவாங்க. ஸோ நம்ம கையில் இருந்து சில பாக்டீரியாஸ் என்ன ஆகும், அந்த மாவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்துட்டு வளர்ந்து என்ன ஆகும், அந்த மாவை வந்து புளிக்க வைக்கும். புளிக்க வச்சாதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மாறும். ஸோ அந்த புளிக்க வைக்கிற ப்ராசஸை தான் நம்ம ஃபர்மெண்டேஷன் சொல்கிறோம். அந்த ப்ராசஸில் வந்து என்ன ஆகுது, CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு CO2 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் அதோட ஆக்சிடேஷன் அந்த ப்ராசஸில் அது ப்ரொடியூஸ் பண்ணுறது CO2. அந்த CO2 என்ன ஆகுது, உள்ளேயே பில்டப் ஆகி உள்ளேயே வந்துட்டு அப்படியே அதிகமாகி ஒரு ரைஸ்ட் அப்பியரன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. அவ்வளோதான். ஆமாம், நம்மளே தான் வந்து இன்வைட்டிங் த மைக்ரோப்ஸ், நம்ம தான் அதை வரவேற்கிறோம். வாங்க எங்கள் மாவை புளிக்க வைங்க அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த பண்ணெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவோம், மைதா மாவு பிசையும் போது அதுக்குள்ளே ஈஸ்ட் போட்டு தான் பிசைவோம். சரியா? பிரெட் இஸ் ஃபர்மெண்டட் யூஸிங் பேக்கர்ஸ் ஈஸ்ட், சார்கோமைசிஸ் செரிவிசியே. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்கர்ஸ் ஈஸ்ட்டும் இன்னொரு ஈஸ்ட் இருக்கும். ஸோ சாக்ரோமைசிஸ் நம்ம வந்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம கை வச்சு இது பண்ணுறோம். லைக் அழுக்கு கையில் வச்சு நம்ம பண்ண மாட்டோம் மாவுக்குள்ளே. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மம்மிலாம் நல்லா கை கழுவிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாலாம் எதுவும் வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஈஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஈஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெட் எப்படி மாவு பிசைவோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆல்ரெடி பவுடராக இருக்கும், லைக் ட்ரைடு ஈஸ்ட் இருக்கும், அதை போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், சுகர் போடுவோம். அந்த ஈஸ்ட் என்ன பண்ணும், சுகர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனால் என்ன பண்ணும், அது வந்து அந்த மைதா மாவு இருக்குல்ல அதை வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு CO2 அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். A number of traditional drinks and foods are also made by fermentation by the microbes. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் லைக் வைனு, வோட்கா, ரம், இந்த மாதிரி நிறைய ஆல்கஹாலுமே இஸ் மேட் பை ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். டுடே டாடினா இஸ் நத்திங் பட் த கல்லுனா வந்துட்டு அந்த பனை மரத்துலேருந்து வரும்ல, அந்த ப்ராடக்ட் தான் வந்து டாடி. அ ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் ஆஃப் சம் பார்ட்ஸ் ஆஃப் த சவுத்தர்ன் இந்தியா இஸ் மேட் பை ஃபர்மெண்டிங் சாப் ஃப்ரம் பாம்னா என்னென்னா நுங்கு மரம், அதுதான். Microbes are also used to ferment fish, soya bean and bamboo shoots to make food. இது வந்துட்டு ஃபிஷ், சோயா பீன், பேம்பூ ஷூட்ஸ் எல்லாம் கூட ஃபர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட மாட்டோம். மேபி இந்த ஜாப்பனீஸ், சைனீஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு கொரியன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம பார்த்ததுல வந்துட்டு ஃபஸ்ட்டு இட்லி மாவு, தோசை மாவு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பார்த்தோம், ப்ரெட்டு எப்படி செய்கிறாங்கன்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசியே விச் இஸ் நத்திங் பட் த ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாடி, ஆல்கஹால்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக சீஸு. லிஸ்ட்டு பெருசாக போதா லிக்கரில், ஏன்னா எல்லா லிக்கருமே ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், சீஸையுமா ஃபர்மெண்டேஷன் பண்ணுறீங்கன்ட்டு. லைக் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸஸ். சரியா? நம்ம இப்போ டெய்லி அந்த அமுல் ஸ்லைஸ் சீஸ் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பேசிக்லி ஒரு சீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எப்படி வர்றது,
இப்படி ஓட்டை ஓட்டையாக இருக்கும் சீஸில், பார்த்துருக்கீங்களா? அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல, அது நத்திங் பட் அங்கே வந்துட்டு ஃபர்மெண்டேஷன் நடந்து அங்கே CO2 ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். அந்த CO2 தான் அப்படி ஓட்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது சீஸில். ஸோ சீஸையுமே ஃபர்மெண்ட் பண்ண விட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். சரியா? சீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இன் மைக்ரோப்ஸ் in which microbes were used. Different varieties of cheese are known by their characteristic texture, flavor and taste. Like different types of cheeses are like cheese இருக்கு. லைக் நம்மளே சொல்லணும்னா மாட்சரெல்லா, பார்மசான், செடாரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீசஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அதில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். லைக் மொசரல்லா சீஸ் வந்து நம்மள இப்படி இழுக்கிற மாதிரி வரும். செடார் சீஸ் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும். பார்மசான் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் சீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டெக்ஸ்சரு, நல்ல ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். the specificity come from the microbes use. Like ஒரு microbe பொறுத்து தான் ஒரு சீஸோட டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். For example, the large holes in the Swiss cheese are due to the production of large amount of CO2 by the bacterium named Propionibacterium shermani. சரியா? So the Swiss cheese வந்து shermani அப்படின்ற பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரோபியோனை பாக்டீரியம் ஷர்மானை. சரியா? ப்ரோபியோனை பாக்டீரியம் ஷர்மானை, இந்த பாக்டீரியா தான் வந்துட்டு ஸ்விஸ் சீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ராக்ஃபோர்ட் சீஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைப்பன் பை க்ரோயிங் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்கை ஆன் தம் விச் கிவ்ஸ் தெம் அ பர்டிகுலர் ஃப்ளேவர். ஸோ வந்துட்டு ப்ளூ சீஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா ஜஸ்ட் ஒரு எல்லோ சீஸில் அங்கங்கே ப்ளூவாக ஃபங்கை மட்டும் வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராக்ஃபோர்ட் சீஸ்லேயுமே வந்துட்டு ஒரு ஃபங்கை வளர விட்டு அதை சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபிஷ்ஷு, சோயாபீன், பேம்பூ ஷூட் ஃபர்மெண்டேஷன் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் தென் இட்ஸ் லைக் த சேம் ப்ராசஸ் ஒன்லி தான். ஏதாச்சும் பண்ணுவாங்க, நம்மளை ஊறுகாய் பண்ணுறோம்ல அது மாதிரி இருக்கும் போல இருக்குது. நிறைய உப்பு போட்டு எண்ணெய் போட்டு உரமாக வைக்கிறோம். அப்புறம் சிலதெல்லாம் நம்ம வினிகர் ஊற்றி வைப்போம். ஸோ அதெல்லாம் தான் ஃபர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் பேசிக்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ தயிர், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன டாடி, அதுக்கப்புறம் சீஸு, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டோட தேவைக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸு. லைக் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 minute. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நான் வந்து அடுத்ததுக்கு போகிறேன்.
ஆமாம், கர்டில் வந்துட்டு லாக்டோபாசிலஸ் மட்டும்தான் இருக்குன்னா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஒன்லி பிகாஸ் லைக் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாஸ் அப்படின்ட்டு லாக்டோபாசிலஸை தான் நம்ம சொல்கிறோம் சரியா. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அசர்ஷன் ரீசனில் கேட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு ஈவன் இன் இண்டஸ்ட்ரீஸ் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு சிந்தசைஸ் அ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேல்யூபிள் டு ஹியூமன் பீயிங்ஸ். Beverages and antibiotics are some examples. Production on a large scale requires growing microbes in very large vessels called as fermenters. பிரெவரேஜஸ்னால் வந்துட்டு நம்மளோட ஆல்கஹாலில் தான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்மளோட மாத்திரைலாம் சாப்பிட்றோம். இப்போ டோலோ 650 இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு கப்பு தயிர் சாப்பிட்றோம். அந்த ஒரு கப்பு தயிர் வந்துட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு இனாக்குலம் இருந்தால் போதும், லைக் கொஞ்சோண்டு பாக்டீரியா இருந்தால் போதும். ஆனால் நம்ம லார்ஜ் குவான்டிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணும் போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியா தேவை. அந்த மாதிரி லார்ஜ் மைக்ரோப்ஸை வளர்க்குறது தான் வந்துட்டு ஃபர்மெண்டாஸ்னு சொல்லுவாங்க. பெரிய பாத்திரத்தில் வந்து மைக்ரோப்ஸை வளர்ப்பாங்க. அந்த பாத்திரத்துக்கு பேர் ஃபர்மெண்டாஸ் சரியா. So the fermented beverages. Microbes, especially yeast, have been used from time immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy or rum. For this purpose, the same yeast, Saccharomyces cerevisiae, is used for bread making and commonly called as brewer's yeast. Brewing na வந்துட்டு லைக் காஃபி ப்ரூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் காஃபி மேக் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து காஃபி ப்ரூவிங் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ப்ரூவிங் த ஆல்கஹால். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் ஓகேவா. Saccharomyces cerevisiae இஸ் யூஸ் டு மேக் பிரெட். அதே Saccharomyces cerevisiae தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆல்கஹால் மேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஐயோ சாரி, நான் நைட்டு தூங்கலை சரியா, எனக்கு தூக்கமாக வருது. ஐம் ரியலி சாரி. நான் இனிமேல் வந்து என்னோடய யானை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். நீங்கள் தூங்கிடாதீங்க, நான் கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், கவனிக்காமல் தூங்குறீங்களா? தூங்கக்கூடாது. ஸோ லைக் டிஃப்ரெண்ட் பெவரேஜஸ் லைக் த வைன், பியர், விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம சேம் இந்த சாக்ரோமைசிஸ் செரிவிசியை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி இவ்வளோ விதவிதமாக இருக்குன்னா அதோட அப்புறம் லைக் அது செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஓட்காலாம் வந்து பொட்டேட்டோலேருந்து செய்கிறாங்க. வைன் எல்லாம் வந்துட்டு பார்லி, லைக் வைன் வந்து கிரேப்ஸ்லேருந்து செய்கிறாங்க. பியர் வந்து பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து செய்கிறாங்க. ஸோ வந்துட்டு the brewer's yeast is used for fermenting malted cereals and fruit juices to produce ethanol. Ethanol is nothing but the alcohol. So depending on the type of this raw material used for the fermentation and the type of processing with or without distillation. Distillation என்னன்னா வடிகட்டுறது. வடிகட்டினா ஒரு டைப் லைக் நீங்கள் ஆல்கஹால் பார்த்துருந்தீங்கன்னா அது மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஆனால் வைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக தான் இருக்கும், மாதிரி கிளியராக இருக்காது, ஆனால் ஒப்பேக்காக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த டிஸ்டில்ட் அண்ட் நான் டிஸ்டில்ட் அது வந்துட்டு ஒரு அது ப்ராசஸை பொறுத்து தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் அப்டெயின்டு. Wine and beer are produced without distillation, whereas whiskey, brandy, rum are produced by distillation of the fermented broth. The photograph of the fermentation plant, like this is the fermenters, like நிறைய எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருக்குது பாரு. நீங்கள் எத்தனை பேர் மில்க் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருப்பீங்க, அங்கே மில்க் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்மெண்டேஷன் பிளான்ட் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பை மைக்ரோப்ஸ் ஆர் ரிகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் த 20th century. பிகாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுனால தான் நிறைய பாக்டீரியா லைக் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் பண்ணுற டிசீஸே நம்மளால் வந்துட்டு அழிக்க முடியுது நம்ம உடம்புலேருந்து. அண்ட் ஹாவ் கிரேட்லி கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த ஹியூமன் சொசைட்டி. ஆன்டி இஸ் த கிரீக் வேர்ட் தட் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் அண்ட் பயோ மீன்ஸ் லைஃப். பிராத்னா வந்துட்டு இப்போது ஒரு கிரேப் ஜூஸ் இருக்குது, அதில் வந்துட்டு ஈஸ்ட்டு போட்டு என்ன பண்ணிட்டோம், ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியாக ஒன்று இருக்கும்ல லிக்விடிஷ், அதை தான் வந்து பிராத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பிராத்தை வந்து நம்ம வந்துட்டு அந்த சக்கர்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வைனுன்னு சொல்லி விற்றுருவோம். அதையே நம்ம வந்து டிஸ்டிலேஷன் லைக் டிஃப்ரெண்ட் டிஸ்டிலேஷன் பண்ணி நம்ம விற்றோன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்கஹாலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வைன் பார்த்தீங்கன்னா ஒப்பேக்காக தான் இருக்கும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஆனால் விஸ்கி ரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். டிஸ்டிலேஷன் பண்ணால் அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும்.
ஸோ ஆன்டினா க்ரீக்கில் வந்து அகெயின்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் பயோனா என்னென்னா லைஃப். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நத்திங் பட் அகெயின்ஸ்ட் லைஃப் டுகெதர், விச் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் லைஃப் இன் திஸ் கான்டெக்ட் ஆஃப் த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். whereas in the reference to the human beings they are the pro life and not against. so basically antibioticனா என்ன தெரியுமா, against lifeனு அர்த்தம். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம். ஸோ பேசிக்லி ஆன்டிபயோட்டிக்னா அகெயின்ஸ்ட் லைஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது வந்துட்டு அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசமாக கொள்கிற அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா, ஆனால் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எப்படி ஹெல்ப் தானே பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோ லைஃப். ப்ரோ லைஃப்னா வந்துட்டு லைஃபை காப்பாற்றுது. Antibiotics are chemical substances which are produced by some microbes and can kill or retard the growth of other microbes. So basically வந்து இந்த predator prey mechanism தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்துட்டு நிறைய டியரை கொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு 4-5 சிங்கத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணனா போதும், அங்கே நிறைய மான்கள் இறந்து போயிடும். அதே மாதிரி தான் ஒரு மைக்ரோபை கொல்றதுக்கோ இல்லைனா அதோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ நான் இன்னொரு மைக்ரோபை யூஸ் பண்ணுறேன், அதோட ப்ரிடேட்டரை நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். You are familiar with the commonly used antibiotic which is nothing but the penicillin. Penicillin வந்து like it's a like very common antibiotic which is used as penicillin. சரியா? So do you know the penicillin was the first antibiotic to be discovered and it was a chance discovery. First antibiotic கண்டுபிடிச்சது எதுனா penicillin தான். And it was a chance discovery. எதேர்ச்சியா தான் அதை கண்டுபிடிச்சாங்க. Alexander Fleming while working on the staphylococci bacteria, staphylococciங்கிறது ஒரு round shaped, காக்கைனாலே உருண்டையான பாக்டீரியா அர்த்தம், ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியா. ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்துட்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு மோல்டு பார்த்தாரு க்ரோயிங் ஆன் திஸ் அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட் அரௌண்ட் விச் ஸ்டெஃபிலோகாக்கை குட் நாட் க்ரோ. ஸோ ஒரு பிளேட்டில் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பிளேட் அப்புறம் அவர் வாஷ் பண்ணாமல் உரமா வச்சிட்டாரு. அங்கே பார்த்தா ஒரு மோல்டு வளர்ந்துருக்கு. மோல்டுனா ஒரு பேட்ச் ஆஃப் ஒரு ஆர்கானிசம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மோல்டு வந்துட்டு என்ன ஆகுது, அந்த மோல்டு மேலே ஸ்டெஃபிலோகாக்கையால் வளர முடியல. ஸோ திஸ் இஸ் த ப்ரெடேட்டர், திஸ் இஸ் த ப்ரே. என்ன பண்ணுது, அந்த பெனிசிலின் வந்து ஸ்டெஃபிலோகாக்கையோட வளர்ச்சியை தடுக்குது. So he found out that it was due to the chemical produced by the mold and he named it penicillin. And after the mold, Penicillium notatum. So basically அந்த mold வந்துட்டு அந்த மோல்டை வந்து என்ன பண்ணுறாரு, நேம் பண்ணுறாருன்னா பெனிசிலின் அப்படின்னு நேம் பண்ணுறாரு. எதுக்கு அப்புறம்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஆர்கானிசம் அதை வச்சு அதுக்கு பெனிசிலின் நேம் வைக்கிறாரு. However, its full potential as an effective antibiotic was established much later by the Ernst Chain and Howard Florey. ஸோ வந்துட்டு பேசிக்கலி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்துட்டு ஒரு தூக்கி போட வேண்டிய ஒரு கல்ச்சர் பிளேட்டில் ஏதோ ஒரு ஆர்கானிசம் வளருதுன்னு பார்த்தாரு, அவ்வளோதான். ஆனால் ஏர்னஸ்ட் செயினும் ஹாவர்ட் ஃப்ளோரியும் தான் இதில் நல்ல டிஸ்கவரி பண்ணி பெனிசிலின் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. This antibiotic was extensively used to treat American soldiers wounded in the World War II. World War II அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டு அது நிறைய பேரோட டிசீசஸை அது கியூர் பண்ணுச்சு. ஸோ ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரே were awarded the Nobel Prize in 1945 for this discovery. ஸோ அந்த 3 சயின்டிஸ்ட் நேமும் இந்த இயரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. After penicillin, other antibiotics were also purified from microbes. Can you name like penicillin அப்புறம் நிறைய different antibiotics நம்ம purify பண்ணாங்க. Antibiotics have greatly improved our capacity to treat deadly diseases such as plague, whooping cough na kali kansi, diphtheria, galgotu, leprosy na kushtarog, which used to kill millions of all over the globe. Today we cannot imagine a world without antibiotics. So like நிறைய deadly diseases like the plague, cholera, அப்புறம் வந்துட்டு லெப்ரசி இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அதுக்கப்புறம் டிப்தீரியா, அப்புறம் ஊப்பிங் காஃப், இந்த மாதிரி அப்புறம் நிறைய டிசீசஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம சரி செய்ய முடியுது. ஸோ பேசிக்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியாது. ஆமாம், அந்த அன்வாஷ்டு பிளேட்டில் வந்துட்டு எதேர்ச்சியாக க்ரோ ஆன ஒரு பாக்டீரியா தான் பேர் பெனிசிலின். ஓகேவா? மோல்டுனா வந்துட்டு இப்போ ஒரு கல்ச்சர் பிளேட் இருக்கு, அதில் இப்படி ஒரு ஸ்பெரிக்கலாக இருங்களேன், இதுதான் மோல்டு. இங்கே இருக்குல்ல, இது வந்து கல்ச்சர் பிளேட்டு, இதில் வந்து ஒரு பாக்டீரியா வளருதுல, இதுக்கு பேர் தான் வந்து மோல்டு. பெனிசிலின் டாபிக் புரியலையா?
பெனிசிலின் ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வச்சுட்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டெஃபைலோகாக்கஸை வளர்த்த பிளேட் என்ன பண்ணுறாரு, ஓரமாக கழுவாமையே என்ன பண்ணுறாரு, ஓரமாக வச்சிடுறாரு. அந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் மேலே என்ன ஆகுது, இன்னொரு பாக்டீரியா ஒன்று வளருது. ஏன்னா ஏர்லேயே நிறைய பாக்டீரியா சுற்றுது. ஸோ ஏர்லேருந்து ஏதோ ஒரு பாக்டீரியா அந்த கழுவாத பிளேட்டில் வந்து உட்காந்து ஏதோ வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பித்த பாக்டீரியா மேலே என்ன ஆகுது, ஸ்டெஃபைலோகாக்கஸால் வளர முடியல. ஸோ பேசிக்லி அந்த பிளேட் இஸ் ஃபார் த growth of staphylococcus. ஆனால் அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஆர்கானிசம் வளருது. ஸோ அவர் என்ன இன்டர்பிரேட் பண்ணார்னா, இந்த பிளேட்டில் அந்த பெனிசிலின் லைக் அந்த மோல்டுங்கிற அந்த வேறு ஏதோ ஆர்கானிசமோட ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்னால தான் ஸ்டெஃபிலோகாக்கஸால் வளர முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த மாதிரி இப்போ ஸ்டெஃபிலோகாக்கஸால் ஏதாவதுக்கு ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பெனிசிலின் கொடுத்து அதை சரி பண்ணலாம். ஏன்னா பெனிசிலின் கொடுத்துட்டா ஸ்டெஃபிலோகாக்கஸால் அங்கே வளர முடியாது. ஸோ லைக் த ஆர்கானிசம் வில் பிகம் சேஃப். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்லி அவங்க கண்டுபிடிச்சது. Next வந்து chemicals, enzymes and other bioactive molecules. Microbes are also used for the commercial and industrial production of certain chemicals like organic acids, alcohols and enzymes. So basically alcohol எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். Organic acids produce பண்ணுறதுக்கும் நிறைய microbes யூஸ் பண்ணுறாங்க. Enzymes produce பண்ணுறதுக்கும். Examples of acid producers are nothing but the Aspergillus niger, a fungi of citric acid, Acidobacter aceti, a bacterium of acetic acid, and Clostridium butyleticum, a bacterium of butyric acid, and Lactobacillus of lactic acid. இந்த 4 ஆசிடையும் எழுதி வச்சுக்கோங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் வந்துட்டு சிட்ரிக் ஆசிடு, அப்புறம் அசிடோபாக்டர் அசிட்டி வந்துட்டு அசிட்டிக் ஆசிட். இதோட நேம்லேயே இருக்கும், ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர்னா சிட்ரிக் ஆசிடு, அசிடோபாக்டர் அசிட்டி, அசிட்டோனா அசிட்டிக் ஆசிட்ல அசிட்டி. So Acidobacter aceti, which is nothing but the acetic acid. Clostridium butyleticum, butylia butyric acid வருதுல. So Clostridium butyleticum, and you know Lactobacillus is nothing but the lactic acid. அப்புறம் yeast, which is nothing but the Saccharomyces cerevisiae, is used for the commercial production of ethanol. Ethanol வந்து commercial production, like alcohol தான் ethanol, நம்ம அது என்னன்னு படித்தோம். Microbes are also used for the production of enzymes. Lipases are used in detergent formulations and are helpful in removing oil stains from the laundry. So lipasesலாம் வந்து என்னன்னா, lipasena lipid, ஏஸ்னா lipid eatingனு வச்சுக்கோங்க, சரியா? லிப்பிட் ஆர் நத்திங் பட் த ஆயில். ஸோ டிட்டர்ஜென்ட்டில் இது என்ன போடுறாங்கன்னா, இப்போ நம்மளோட துணியிலலாம் எண்ணெய் கரை பட்டுச்சுன்னா அந்த டிட்டர்ஜென்ட் போட்டு தேய்ச்சா போயிடுதுல்ல. ஸோ இதில் என்னென்னா அந்த டிட்டர்ஜென்ட்டில் லைப்பேசஸ் இருக்குது. லைப்பேஸ்னால் என்னென்னா லிப்பிட் ஈட்டிங்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுது, அந்த ஆயில் கரையை வந்து அந்த சாப்பிட்ருது அந்த என்சைம். ஸோ அதனால் ஆயில் கரை போயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்சைம்ஸ்லேயுமே வந்து மைக்ரோப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. யூ மஸ்ட் ஹவ் நோட்டன்ஸ் தட் த பாட்டில் ஜூஸ் பாட் ஃப்ரம் த மார்க்கெட் ஆர் கிளியரர் as compared to those made at home. This is because the this is because the bottle juice is clarified by use of pectinases and proteases. Pectinna என்னன்னா அந்த ஃப்ரூட் சுகர் தான், ப்ரோட்டியேசஸ்னால் ப்ரோட்டீனு. ஸோ இது என்னமே என்ன பண்ணும், ஒரு ஒப்பேக் நேச்சர் கொடுக்கும் நம்ம வீட்டிலே செஞ்ச ஜூஸ்க்கெலாம். நம்ம ஆனால் இப்போ ஆப்பிள் ஜூஸ் வீட்டில் செய்கிறோம், சரியா? ஆப்பிள் ஜூஸ் வீட்டில் செஞ்சால் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியா இருக்குது. ஆனால் ஆப்பி ஃபிஷ் எல்லாம் குடிச்சிருக்கீங்களா, அது ஆனால் அப்படியே ஆப்பிள் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் வந்து திக்காலாம் இருக்காது, அது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். அது என்னென்னா பெக்டின்னா அந்த ஃப்ரூட் சுகரையும் அந்த ப்ரோட்டீனையும் என்ன பண்ணுது, நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணிடுறோம். டைஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அது மாதிரி கிளியராக லுக்கு தருது அதுக்கு. அப்புறம் வந்துட்டு streptokinase produced by bacteria Streptococcus and modified by genetic engineering is used as a clot buster for removing clots from the blood vessels of patients who have undergone myocardial infarction leading to heart attack. மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் என்னென்னா, பிளட்டு லைக் ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட்டில் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆகிடும். கிளாட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபேட்டு ஆர் சம்திங், ஏதோ ஒன்று போய் அடைச்சிக்குது. அந்த அடைச்சதை வந்துட்டு என்ன பண்ணும், அந்த கிளாட் பிளட் கிளாட் இருக்குல்ல. ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இஸ் நத்திங் பட் ஹார்ட்டில் சுளுக்கு வந்துருச்சு, அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக், சரியா? திடீர்னு ஹார்ட் மசிலுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெயின், ஏதோ ஸ்பாசம் வந்துடுது. நம்மளுக்கு இப்போ கால் நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு சுளுக்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் ஹார்ட் மசில் திடீர்னு சுளுக்கும் போது என்ன ஆகும், அங்கே நிறைய பிளட் வெசல்ஸ்லாம் உடஞ்சி கிளாட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு கிளாட் பிரேக்கர்னு சொல்கிற ஸ்டெஃப்
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்துட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வழியாக நல்லா மாடிஃபை பண்ணி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சுல, ஸோ அதனால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வழியாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸை மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு கொலாட் பஸ்டராக மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அனதர் பயோஆக்டிவ் மாலிக்யூல் cyclosporin A that is used as an immunosuppressive agent to organ transplant patients is also produced by the fungus. ஸோ the cyclosporin Aங்கிறது ஒரு immunosuppressive agent. immunosuppressive agent எதுக்குன்னா, இப்போ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்துட்டு அந்த புதுசாக நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஆர்கனை என்ன நினைக்கும், ஏதோ ஒரு ஃபாரின் பாடின்னு நினச்சி அதை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட WBCஸ்லாம். ஸோ அந்த WBCஸ்லாம் என்னென்ன பண்ணணும், நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த புதுசாக அந்த ஆர்கனை அதை அக்செப்ட் பண்ணி நம்மளோட உடம்பு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த சப்ரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் cyclosporin A, which is derived from the fungus Trichoderma polysporum. சரியா? அப்புறம் ஸ்டாட்டின்ஸ்ன்னு சொல்லப்படுற ஈஸ்ட் மொனாஸ்கஸ் purpureus has been commercialized as blood cholesterol lowering agent. ஸோ என்ன பண்ணுது, இந்த ஸ்டாட்டின்ஸ்ன்றது பிளட் கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்துட்டு என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. cyclosporin A is a drug, அது வந்து ஒரு என்சைம். சரியா? which is like cyclosporin A is a drug. அது பேசிக்லி ஒரு மருந்து மாதிரி. அந்த மருந்தை வந்துட்டு நம்ம உடம்புல கொடுத்தோன்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து சப்ரஸ் ஆகிடும். சப்ரஸ் ஆகிறனால நம்மளோட உடம்புல இருக்க அந்த புது ஆர்கனை வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம இம்யூனிட்டி ஃபைட் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாது. அதே மாதிரி தான் ஸ்டாட்டின்ஸ் வந்து கொடுத்தோன்னா என்ன ஆகும், பிளட் கொலஸ்ட்ரால் வந்துட்டு. எந்த லைன் புரியலை? cyclosporin Aவா? ஆமாம், ஃபங்கஸ்ன்னு கிடையாது. எனி ஆர்கானிசம் தட் retard the growth of other microorganism is called as an antibiotic. ஆன்டிமைகாட்டிக்னு சொல்ல, மைக்கோ அப்படின்னா தான் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்னா வந்துட்டு லைக் பயோட்டிக்ஸ்னா ஆல் லைஃப் ஆர்கானிசம், லைக் ஆல் மைக்ரோ ஆர்கானிசம் தான் தே ஆர் ட்ரைங் டு மீன் ஹியர். ஸோ பேசிக்லி எந்த ஆர்கானிசமோட க்ரோத்தை தடுக்கிற இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? ஒன்லி ஃபங்கைலாம் கிடையாது. ஸோ லைக் cyclosporin Aவா? cyclosporin Aன்றது வந்து ஒரு ட்ரக்கு. இந்த ட்ரக்கை வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு மார்ஃபின்னு எடுத்துக்கிறோம். மார்ஃபின்லாம் வந்து எதுலேருந்து எடுக்கிறோம்? மார்ஃபின்றது ஒரு ட்ரக்கு தானே. ட்ரக்கை வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம், நம்ம வந்துட்டு ஓபியாட்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ஓபியாட்ஸ்லேருந்து எடுக்கிறப்போ அது வந்து இந்த பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ட்ரக் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்லேருந்து தான் நம்ம வந்து cyclosporin A நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி இதுதான். இது வந்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ cyclosporin A புரிஞ்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டின்ஸ் which is produced from the Monoscus purpurea. ஸோ பேசிக்லி இந்த cyclosporin இந்த ஸ்டாட்டின்ஸ் எல்லாமே வந்து ட்ரக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு உடம்புல இருக்கும். லைக் மருந்து மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். அது வந்து அதோட வேலையை போய் கரெக்டாக அங்கே முடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈஸ்ட் Monoscus purpureus have been commercialized as a blood cholesterol lowering agent. சரியா? நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த பிளட்டை வந்து லைக் வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் போயிட்டு கம்மி பண்ணும். பேசிக்லி என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலெல்லாம் போய் ஸ்டாட்டின்ஸ் போய் என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண வச்சிடும். அவ்வளோதான் ஸ்டாட்டின்ஸோட வேலை. அதுதான். It acts by competitively inhibiting the enzyme responsible for the synthesis of cholesterol. ஸோ கொலஸ்ட்ராலோட சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு என்சைம் என்ன பண்ணும், இப்போ இன்ஹிபிட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் வந்துட்டு நம்ம படித்தோன்னு நினைக்கிறேன் பயோமாலிகுல்ஸ் சாப்டரில். ஸோ அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ வந்துட்டு அந்த சக்சினைல் கோயே மேலோனேட் இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் தான் நம்ம புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கொலஸ்ட்ராலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் இருக்கும்ல, அந்த என்சைம் இப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்டாட்டின் போயிட்டு காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணால் என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ என்ன ஆகும், நம்ம வந்துட்டு நம்மளோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு நம்மளோட கெமிக்கல்ஸ் என்ன, கெமிக்கல்ஸ் நத்திங் பட் த ஆசிட்ஸு, அதுக்கப்புறம் அப்புறம் என்சைம்ஸ் இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்தோம். ஆசிட் வந்து 4 ஆசிட் தான். அதே மாதிரி பெக்டினேசஸ், ப்ரோட்டியேசஸ், லைப்பேசஸ், லைக் நேம்லேயே தான் லிப்பிட்ஸ், லிப்பிட் ஈட்டிங், ப்ரோட்டியேசஸ்னால் ப்ரோட்டீன் ஈட்டிங், பெக்டின்னா ஃப்ரூட் சுகர், பெக்டினேசஸ் ஸோ லைக் த ஃப்ரூட் சுகர் ஈட்டிங். அவ்வளோதான். அதுதான் என்சைம்ஸு. இதெல்லாம் எந்தெந்த ஆர்கானிசம்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்றது தான். நான் வந்துட்டு இந்த sewage ட்ரீட்மெண்ட்டையும் பயோகேஸ் ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி
வேறு இன்னும் மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, பயோஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், இது ரெண்டுத்தையுமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு தனி என்டிட்டி மாதிரி இருக்கும். ஸோ லைக் இந்த ப்ராசஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பயோகண்ட்ரோல். மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ லைக் பயோகண்ட்ரோல்னா என்ன? பயோகண்ட்ரோல் ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் பிளான்ட் டிசீசஸ் அண்ட் பெஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு கெமிக்கல் கண்ட்ரோல்னால் நம்ம வந்து மருந்து தெளிக்கிறது பிளான்ட்டில் டிசீஸ் வராமல் இருக்க. ஸோ அதே மாதிரி பயோ கண்ட்ரோல்னால் பயாலஜிக்கலி என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். So in the modern society, these problems have been tackled increasingly by the use of chemicals, by the use of insecticides and pesticides. These chemicals are toxic and extremely harmful to human beings and animals alike and have been polluting our environment. So basically, இப்போ மாடர்ன் சொசைட்டியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு பிளான்ட் வளர்க்கணுனாலே அதுக்கு வந்துட்டு மருந்து போடணும். ஸோ பேசிக்லி இந்த இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுது, மண்ணில் போயிட்டு என்ன ஆகுது, நம்மளுக்கு on the end of the day it is causing diseases to us. ஸோ அந்த டிசீசஸ்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பயாலஜிக்கல் வேஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த பிளான்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து வாழணும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்துட்டு have been polluting our environment, soil, ground, fruits, vegetables and crop plants. Our soil is also polluted through our use of weedicides to remove the weeds. ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்டிசைடு, ஒரு வீடிசைடு எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு அந்த மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து டாக்ஸின்ஸ் லைக் கெமிக்கல் ரிச்சாக ஆக்கிடுறோம். அது வந்துட்டு ஒரு ஆர்கானிக்காகவே இல்லை, அது வந்து இன்ஆர்கானிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல்ஸ் போட்டுறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஏன் பயாலஜிக்கலி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க கன்சர்ன். So, biological concern of the pest and disease. In agriculture, there is a method of controlling pests that relies on natural predation rather than introduce chemicals. Basically, agricultureல வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா நேச்சுரல் ப்ரிடேஷன். சொல்ல பேசிக்லி இந்த ப்ரிடேஷன் அந்த மெக்கானிசம் தான் நான் சொன்னேன்ல, ஸ்டெஃபிலோகாக்கஸ் வளராமல் இருக்க பெனிசிலின் வளர்ந்து அதோட க்ரோத்தை தடுக்குது. ஸோ ப்ரிடேஷன் ப்ரே அதே மெக்கானிசம் தான் இங்கே. ஸோ அக்ரிகல்ச்சரில் அதான் யூஸ் பண்ணுறாங்க. கீ பிலீஃப் ஆஃப் த ஆர்கானிக் ஃபார்மர் இஸ் தட் த பயோடைவர்சிட்டி ஃபர்தர்ஸ் ஹெல்த். ஸோ வந்து நம்ம எந்த ஒரு பெஸ்டிசைட் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணால் வந்துட்டு என்னாகும், நம்மளோட ஹெல்த்து தான் வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். த மோர் வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஹேஸ் த மோர் சஸ்டெயினபிள் இட் இஸ். லைக் த நிறைய லேண்ட்ஸ்கேப், த மவுண்டனு, லைக் நம்மளோட தமிழில் கூட படிச்சிருப்போம், நெய்தல், முல்லை, பாலைவனம், எனக்கு அந்த 5 நிலங்கள் மறந்து போச்சு. ஸோ அது லைக் those are the different landscapes. The more variety of landscapes has, the more sustainable it is. The organic farmer therefore works to create a system where the insects are sometimes called as pests and are not eradicated but instead are kept at the manageable levels by complex systems of checks and balances within a living and vibrant ecosystem. ஸோ பேசிக்லி வந்துட்டு நிறைய செடி பூச்சிலாம் என்ன பண்ணும், நம்ம விளைவிச்ச செடியெல்லாம் வந்து சாப்பிட்டு அதை அழிக்கும்ல. ஆனால் அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த செடியெலாம் வந்துட்டு மொத்தமாக அதை எராடிகேட் பண்ணலை. மொத்தமாக அந்த செடி எதையுமே அழிக்காமல் அது ஒரு மேனேஜபிள் லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ லைக் நம்ம இப்போ அதனால ரொம்ப தொல்லை வருதுன்னா அதை மொத்தமாக அழிக்கக்கூடிய அந்த பவரை அவங்க கையில் வச்சுட்டே தான் அதை வாழ வெட்டுறாங்க. இப்போது நம்ம வந்துட்டு மண்ணில் வந்துட்டு எர்த்வார்ம் இருந்தால் தானே அந்த கம்போஸ்டிங், வார்மி கம்போஸ்ட்டுக்கெலாம் ஹெல்ப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸு, லைக் ஒரு உயிரினத்தை வளர்க்குறதுக்கு, உயிரினம் இஸ் நத்திங் பட் அ பிளான்ட், அதை வளர்க்குறதுக்கு இன்னொரு உயிரினத்தோட ஹெல்ப்பை வச்சு வளர்க்குறாங்க. இப்போது அந்த உயிரினம் வந்துட்டு நான் அந்த தொல்லை கொடுத்தாலுமே அந்த தொல்லை வந்துட்டு மேனேஜபிளாக தான் இருக்குது. ரொம்ப அது அந்த தொல்லையை தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் they are keeping it in a manageable levels with different by using a complex system of checks and balances. சரியா?
contrary to the conventional farming practices which often use chemical methods. So basically இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷனல் ஃபார்மிங்னா என்னன்னா chemical methods to kill both useful and harmful life organism indiscriminately. This is a holistic approach that seeks to develop an understanding of the webs of interaction between the myriad of organisms that constitute the field of flora and fauna. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரிஃபர் பண்ணோன்னா அங்கே நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல. நம்ம பேசிக்லி அங்கே அந்த தொல்லை கொடுக்குற அந்த ஆர்கானிசமே நம்ம ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கானிக்லி ஒரு ஃபார்மிங் பண்ணுறோம், எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல். ஆனால் இஃப் சப்போஸ் வி ஆர் கோனா யூஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் பீடிசைட்ஸ்லாம் அது என்ன பண்ணும், தேவையான ஆர்கானிசமையும் கொண்டுடும், தேவையில்லாத ஆர்கானிசமை ஃபஸ்ட்டு கொண்டுடும், அண்ட் தேவையான ஆர்கானிசமையும் சேர்த்து கொண்டுடும். ஏன்னா அதுக்கு தெரியாது எந்த ஆர்கானிசமாக கொல்லணும், அப்படி இதை தான் கொல்லணும் இதை தான் கொல்லக்கூடாதுன்ட்டு. அதுக்கு கொடுத்த கமாண்ட் என்னன்னா எல்லா ஆர்கானிசமையும் கொண்டுடு, எல்லா இன்செக்ட்ஸையும் கொண்டுடு. ஸோ என்ன ஆகும், இந்த இப்போ அந்த ஈகோ சிஸ்டமில் என்ன பண்ணுறேன், ஒரு லெவலில் வந்துட்டு நான் தூக்கிடுறேன். ஸோ பேசிக்லி வந்து செகண்டரி ப்ரொடியூசர்ஸை நான் எடுத்துடுறேன். அப்போ செகண்டரி ப்ரொடியூசர்ஸ் எடுத்துறேன்னா அந்த ப்ரைமரி கன்சியூமர்ஸ் செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கெலாம் அது வந்துட்டு அது எந்த ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த ஃபுட் வெப்பையை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ த ஆர்கானிக் ஃபார்மிங் ஹோல்ட்ஸ் அ வியூ தட் எராடிகேஷன் ஆஃப் த க்ரீச்சர்ஸ் that are often described as pests is not only possible but also undesirable, for without them the beneficial predatory and parasitic insects which depend upon them as food or host would not be able to survive. So basically நம்ம ஒரு லெவல் ஆஃப் ஆர்கானிசம் ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்க ஒரு லெவல் ஆஃப் ஆர்கானிசமை நம்ம ஃபுல்லாக எராடிகேட் பண்ணுறோன்னா அதை டிபெண்ட் ஆகி இருக்கிற நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆர்கானிசமும் அந்த ஈகோசிஸ்டம் விட்டு எராடிகேட் ஆகி போயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்மிங் சூஸ் பண்ணணும். பேசிக்லி அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. பட் நம்ம கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத எல்லா ஆர்கானிசமும் இறந்து போகும்போது என்ன ஆகுது, ஃபுட் வெப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஃபுட் வெப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவையாக இருக்கிற அந்த ஆர்கானிசமும் இல்லாமல் போதாங்க. ஸோ அப்போ அதுவும் இல்லாமல் போச்சுன்னா நம்மளால் எப்படி அந்த பிளான்ட்டை வளர வச்சு நம்ம வந்துட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் ஏதோ எடுக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே. Thus the use of biocontrol measures will greatly reduce our dependence on toxic chemicals and pesticides. An important part of the biological farming approach is to become familiar with various life forms that inhibit the field predators as well as the pests, and also their life cycles, pattern of feeding and the habitats they prefer. ஸோ பேசிக்லி வந்துட்டு பயாலஜிக்கல் ஃபார்மிங்கோட அப்ரோச் என்னென்னா ஒரு லைஃப் ஃபார்ம் லைக் ஒரு கொசு போது அதை கொல்லணும், அதனால கொசு அடைச்சி கொண்டுட்டேன் அப்படி கிடையாது. அந்த கொசுவோட லைஃப் சைக்கிளையும் அவங்க புரிஞ்சு வச்சு எங்கே அடித்தா அவன் சாவான் அப்படின்றத அவங்க பார்த்து பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அதுதான். ஸோ பேசிக்லி ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வந்து ஃபெமிலியர் வித் த வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் தட் இன்ஹிபிட் த ஃபீல்டு. ஃபஸ்ட்டு என்னென்ன வகையான பூச்சிகள் அந்த ஃபீல்டுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட ப்ரிடேட்டர் என்ன, அதோட பெஸ்ட் என்ன. ஸோ ப்ரிடேட்டர்னா அதை சாப்பிடக்கூடியது எது, அது என்ன சாப்பிடுது அது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் அதோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபீடிங் எப்படி சாப்பிடுது அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு பயோ கண்ட்ரோல்லேயே அந்த ஆர்கானிசமை நம்ம வச்சுக்க முடியும். சரியா? அதுக்கு பதிலாக நம்ம ஐயோ கொசு அது ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், மொத்தமாக இன்செக்டிசைட் அடித்து எல்லா ஆர்கானிசமையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடக்கூடாது. The very familiar beetle with red and black markings, the ladybird and dragonfly are useful to get rid of aphids and mosquitoes. Aphidன்றது ஒரு குட்டி பூச்சி மாதிரி இருக்கும், மஸ்கிட்டோ மாதிரி தான். ஸோ வந்துட்டு என்ன ஆகுது, இந்த லேடி பேர்டுன்னு சொல்லப்படுற அந்த பீட்டில் குட்டி பீட்டில் இருக்குல்ல அதுவும் டிராகன்ஃப்ளையும் aphids and mosquitoவை சாப்பிட்ருது. ஸோ என்ன ஆகுது, அது வந்து ஒரு predator ஒரு prey. An example of microbial biocontrol agents that can be introduced in order to control butterfly caterpillar is bacteria Bacillus thuringiensis. ஸோ இதை வந்து நம்ம பீட்டின்னு சொல்லுவோம். பீட்டின்றது பாக்டீரியா துரிஞ்சென்சிஸ் என்னன்னா பேசிக்லி இந்த கேட்டபில்லர்லாம் இருக்குல்ல அது வந்து லார்வா ஸ்டேஜில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும், அவ்வளோ லீவ்ஸையும் சாப்பிடும். அது அப்போ தான் என்ன ஆகும், அது வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், டபுள் சைஸில் டெய்லி வளரும். நான் வந்து என்னோட 12th வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். நான் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தா. அவள் சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட்டுக்கு பட்டர்ஃப்ளையோட வளர்ச்சியை வந்து நான் வந்து பார்க்குறேன் ஏதோ பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு கேட்டபில்லர் எடுத்து வளர்த்துட்டு இருந்தான். அது நாங்கள் வந்து லைவாகவே பார்த்தோம்.
அது என்ன பண்ணுச்சு, அதுக்கு டெய்லி மாடு கணக்காக சாப்பிடும். அது அவ்வளோ இலை போடுவா, அந்த இலையெல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு நாள்லேயே. அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வெப்பிங்லாம் பண்ணி லார்வா ஃபார்ம் பண்ணி அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கலாம் விட்டோம். ஸோ நான் அது சும்மா கதைக்காக சொல்ல, இது ரியலாகவே நடந்த கதை. அந்த குறி வச்சு அடிக்கணும் அந்த கான்செப்ட் தான் இங்கே பயோ கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நானும் இங்கே சொல்ல வரேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கதைக்கு வரலாம். ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் வந்து இஷ்டத்துக்கு அவ்வளோ சாப்பிடும். ஸோ அந்த இஷ்டத்துக்கு சாப்பிட்ற அந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனா இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு பிளான்ட் வீணாக போயிடும்ல. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு தான் பாக்டீரியா Bacillus thuringiensis யூஸ் பண்ணுறாங்க. These are available in sachets as dried spores which are mixed with water and sprayed onto the vulnerable plants such as brassicas and fruit trees. ஸோ பிராசிகேசிய ஃபேமிலிலையும் ஃப்ரூட் ட்ரீஸில் இருக்கிற அந்த பிளான்ட்டுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பாக்டீரியல் துரிஞ்சன்சஸை வந்துட்டு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. when these are eaten by the insect larvae, the gut of the larvae, the toxin is released and the larvae get released. ஸோ பேசிக்லி இந்த லைக் இந்த பாக்டீரியல் துரிஞ்சன்சிஸ் அடிக்கப்பட்ட இந்த பிளான்ட் அந்த தண்ணியில் கலந்து போடுறோம்ல, அதை வந்து இந்த பிளான்ட் ஏதாவது லார்வா சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், செத்து போயிடும். எப்படின்னா அதோட கட்டில் போயிட்டு அது அப்படியே டாக்ஸின் ரிலீஸ் ஆகி அப்படியே ரெடிஞ்சு செத்து போயிடும். The toxin is released and the larva get killed. The bacterial disease will kill the caterpillar but leave the other insects unharmed. So basically சொன்ன மாதிரி தான் குறி வச்சு தான் அடிக்கிறோம். ஒரு கேட்டர்பில்லரை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அது டிபெண்ட். ஸோ லைக் பேசிக்லி இப்போ நான் ஏதோ ஒரு பெஸ்டிசைட் அடிக்கிறேன்னா அது எல்லா ஆர்கானிசமே கொண்டுடும், எல்லா டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணி. ஆனால் இந்த பாக்டீரியல் துரிஞ்சன்சஸை வெறும்னே கேட்டர்பில்லர் கொள்றதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். Because of the development of methods of genetic engineering in the last decade or so, the scientists have introduced bacterial thuringiensis toxin genes into the plant. So basically இந்த தண்ணியில் கலந்து அடிக்கிறத விட பிளான்ட்லேயே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வழியாக அந்த பாக்டீரியல் துரிஞ்சன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க, அந்த ஜீனை. ஸோ அந்த ஜீன் அந்த பிளான்ட்லேயே இன்க்ரோனாக இருக்கிற தொட்டு அந்த பிளான்ட் அது நம்ம வந்து கையால் அடிக்கக்கூட தேவையில்லை. அது அந்த பிளான்ட் சாப்பிட்டாலே அந்த கேட்டர்பில்லர் செத்துரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா பிடி, காட்டனு, கல்டிவேட்டட் இன் லைக் இந்த மாதிரி பிடி, காட்டன் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி இஸ் நத்திங் பட் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அண்ட் காட்டன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் காட்டன் பிளான்ட் தான் வந்து பிடி காட்டன் சொல்கிறாங்க. A biological control being developed for use in the treatment of plant diseases in the fungus trichoderma. ஸோ வந்துட்டு பிளான்ட் டிசீசஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணுறோம். ட்ரைகோடர்மா பர்பியூரேசஸ் நம்ம வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். சைக்ளோஸ்போரினே தான். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம், சரியா? அதுக்கப்புறம் மொனஸ்கஸ் பர்பியூரேசஸ் தான் ஸ்டாட்டன்ஸ். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது எவ்வளோ பிக் சைஸில் இருந்துச்சா, நாங்கள் வந்து ஒரு டப்பாவில் வளர்த்தோம். அதை வளர்க்கப்போ அது வந்து நல்லா என்னோடய லிட்டில் ஃபிங்கர் சைஸுக்கு வளர்ந்துச்சு. லிட்டில் ஃபிங்கரோட கொஞ்சம் இவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு. ஆனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுச்சு. அது பாட்டு ஜாலியாக இருந்துச்சு. நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வெளில வந்துச்சு. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு லைட்டாக பிளாக்கிஷ் எல்லோ ஷேட்ஸ் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ஆனால் அவள் என் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கேருந்தான் அந்த லார்வா கண்டுபிடிச்சா, லைக் அந்த கேட்டர்பில்லரை கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வந்துச்சு. அவளோட ப்ராஜெக்ட்டும் ரொம்பவே அழகாக முடிச்சிட்டா. So trichoderma species are free living fungi that are very common to the root systems. So rootல வந்துட்டு இது ரொம்ப காமனாக இந்த ஃபங்கை பார்க்கலாம். They are effective biocontrol agents of several plant pathogens. ஸோ வந்து பிளான்ட் டிசீசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எராடிகேட் பண்ணுறோன்னா ட்ரைகோடர்மா அப்படிங்கிற ஃபங்கையை வந்து ரூட் சிஸ்டமில் நம்ம வளர்த்தோன்னா இந்த பிளான்ட்டை வந்து நம்ம காப்பாற்றலாம். அப்புறம் பேக்யூலோ வைரஸஸ் ஆர் பேத்தஜன்ஸ் தட் அட்டாக்ஸ் த இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸும் இன்செக்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறது தான் பேக்யூலோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. த மெஜாரிட்டி ஆஃப் பேக்யூலோ வைரஸஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இன் த ஜீனஸ் நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ். ஸோ பேசிக்லி இந்த பேக்யூலோ வைரஸ் அப்படின்னு சொல்கிற மொத்தமான ஆர்கானிசமே நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படின்ற ஜீனஸ்குள்ளே தான் அடங்குது, சரியா? இது எல்லாமே பேக்யூலோ வைரஸஸ்னால் லைக் வந்துட்டு மைக்கோ பாக்டீரியம்னு சொல்கிறோம்ல, இதை வந்துட்டு ஒரு ஃபங்கஸ்ன்னு நினச்சாங்க. பட் தென் இட் இஸ் அ பாக்டீரியா. இட் வாஸ் சப்போஸ் டு தே தாட் இட் டு பி அ ஃபங்கஸ் பட் தென் இட் வாஸ் அ பாக்டீரியா. அதே மாதிரி மேபி பேக்யூலோன்றது தே தாட் இட் டு பி அ பாக்டீரியா பட் தென் இட் வாஸ் அ வைரஸ், அந்த மாதிரி இருக்கும். அதனால பேக்யூலோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க.
I don't know what the real meaning is, but still yeah. அப்புறம் இது என்னன்னா வந்து நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படின்ற சப் கிளாஸில் தான் அந்த ஜீனஸில் தான் வருது. These virus are excellent candidates for specific species specific narrow spectrum insecticidal application. ஸோ பேக்கிலோ வைரஸுங்கிறது இன்செக்ட்ஸையும் ஆர்த்ரோப்ரோட்ஸையும் அடிக்கும், குறி வச்சு தான் அடிக்குது. ஸோ பேசிக்லி இது வந்து ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் தனித்தனி வைரஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட். லைக் நேரோ ஸ்பெக்ட்ரம்னா அந்த தனிப்பட்ட செடியில் அந்த தனிப்பட்ட இன்செக்டை மட்டும் தான் அது கொல்லும், எல்லாத்தையும்லாம் கொல்லாது. ஸோ அதே மாதிரி they have been shown to have no negative impacts on plants, mammals, birds, fish or even on the non-target insects. ஸோ லைக் சொன்னல ஏதோ ஒன்றத்தை மட்டும் தான் குறி வச்சு அடிக்குது. This is especially desirable when beneficial insects are being conserved to aid in overall integrated pest management program. ஸோ பேசிக்லி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாதுகாத்து வைக்கிறதுக்கு லைக் ஸோ பேசிக்லி இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ லைக் பெஸ்ட்டாக இருந்தாலுமே அது சிலது தேவையாக இருக்கும், சில தேவையில்லாமையாக இருக்கும். தேவையில்லாத நம்ம எராடிகேட் பண்ணுறோம், தேவையான சில பெஸ்ட்டு தொல்லை கொடுக்குது தான், ஆனால் நம்மளுக்கு அது தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸில் வச்சு நம்ம லைக் அந்த பண்ணால் தான் அந்த ஃபார்மிங் வந்துட்டு அதோட ப்ரொடியூஸ் நல்லாயிருக்கும், அந்த பிளான்ட்டோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரமாக இருக்குது, ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக், அந்த ஸ்பீஷீஸை மட்டும்தான் அது டார்கெட் பண்ணுது. அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் அந்த இன்செக்டை மட்டும் தான் கொல்லும். ஸோ நம்மளுக்கு மற்ற வேறு பிளான்ட்டுக்கோ வேறு மேமல்ஸ்க்கோ பேர்ட்ஸ் ஃபிஷ்ஷஸ் எதுக்குமே எந்த ப்ராப்ளமே வராது. or when ecologically sensitive area is being treated. So ecologically sensitive area treat பண்ணும்போது இல்லைனா வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் ஆக போகுது. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி குறி வச்சு அடிக்கிற பாக்டீரியா வைரஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஆமாம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதான் ஹியூமன்ஸ்க்கு வேக்சின் போடுற மாதிரி தான். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வழியாக வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டாக அந்த பிளான்ட்டை வந்து வளர்த்துனதுக்கப்புறம் அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அது வந்து செத்து போகாது அந்த டிசீஸ் வந்து. மைக்ரோப்ஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸ்டோரி மாதிரி இருக்கா? இல்லையே, ஸ்டோரின்னு இல்லை. அவங்க உனக்கு வந்து தேர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். பேசிக்லி நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஃபஸ்ட்டு பயோ கண்ட்ரோல்னால் என்னன்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் ஃபார்மிங்னா என்ன சொன்னாங்க, கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. எதுவுமே வந்துட்டு இங்கே புரியாத மாதிரி இல்லை. புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஆனால் கதை மாதிரி இல்லை, தேர் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறாங்க. என்ன இருக்குது, என்ன படிக்கணும், அப்ஜெக்டிவோடு அப்படியே இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்னென்ன பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயோ ஃபர்டிலைசர்ஸ். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பயோ ஃபர்டிலைசர்ஸ் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் ஆட் பண்ணுறது தான் பயோ ஃபர்டிலைசர்ஸ். With our present day lifestyle, environment pollution is a major cause of concern. The use of chemical fertilizers to meet the ever increasing demand of agricultural produce has contributed significantly to this pollution. Of course, we have now realized that there are problems associated with overuse of chemical fertilizers, and there is large pressures to switch to organic farming, that is use of bio fertilizers. கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் வீடிசைட்ஸ் மாதிரியே தான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போட்டால் நம்மளுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது சாயிலில். ஸோ விச் இன் டர்ன் வில் காஸ் a lot of diseases to the mankind, to the mammals or like whatever that is consuming that plant. ஸோ தேர் ஹேஸ் பீன் ஒன் ரியலைசேஷன், நம்ம வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசேஷன்லேருந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசேஷனுக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸோ பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் என்ரிச் த நியூட்ரியன் குவாலிட்டி ஆஃப் த சாயில். த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஆர் பாக்டீரியா, ஃபங்கை, சைனோ பாக்டீரியா, இதெல்லாம் தான் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸோட மெயின் சோர்சஸ். யூ ஹவ் ஸ்டடிட் அபவுட் த நாடுல்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ஸ், நைட்ரஜன் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் படித்தோம்ல. ஸோ சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரைசோபியம். ஸோ லைக் இந்த பீ பிளான்ட்லாம் வந்து ஆகும், ரூட் நாடில்ஸ் இருக்கும். ரூட் நாடில்ஸ் என்ன பண்ணும், தோஸ் ஆர் நத்திங் பட் ரைசோபாக்டீரியம். அது என்ன பண்ணும், ரைசோபாக்டீரியம் வந்து நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் தீஸ் பாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு த ஆர்கானிக் ஃபார்ம் விச் இஸ் யூஸ் பை த பிளான்ட் ஆஸ் அ நியூட்ரியன்ட். ஸோ நியூட்ரியண்ட்டாக யூஸ் ஆகுது.
Other bacteria can fix atmospheric nitrogen while the free living in the soil like the azospirillum, azobacter இதெல்லாம் வந்து this enriching the nitrogen content of the soil. So basically நம்ம வந்துட்டு இந்த ரைசோபியம் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இந்த ஃபங்கஸ் இருக்கிற இந்த ஃபங்கஸோட ரூட்ல வளர்ற பிளான்ட் எல்லாம் நம்ம ஆமாம் தால் அதெல்லாம் தான் பட்டாணி அப்புறம் நம்ம சன்னா அதெல்லாம் தான் லைக் எப்படி சொல்கிறது லெக்யூம்ஸ்னால் அதெல்லாம் தான் வேர்க்கடலை இந்த மாதிரி தான் இதோட ரூட்லாம் வந்து ஒரு மாதிரி பல்பாக வரும் இப்படி ரவுண்ட் ஒரு மாதிரி பல்ஜாக இருக்கும் இப்படி பல்ஜாக இருக்குமா அந்த பல்ஜில் தான் வந்து அந்த பாக்டீரியா இருக்கும் அது என்ன பண்ணும் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் நைட்ரஜன் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சாயில் ஃபார் த வேறு வித பிளான்ஸ் வந்து நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு வளர்கிறதுக்கு ஸோ என்ன பண்ணுவாங்க ஒரு செட்டு வந்துட்டு போட்டுருவாங்க ஏதோ கார்ன் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கார்ன் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது லெக்யூம் பிளான்ட் வளர்ப்பாங்க அப்புறம் தான் அந்த மண்ணில் இருக்க நைட்ரஜன் எல்லாமே இது ரீஸ்டோர் ஆகும் ஸோ அந்த ரீஸ்டோர் ஆகிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி வளர்ப்பாங்க அந்த ஃபீல்டில் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் வந்துட்டு இந்த பாக்டீரியா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி சாயில் ஆல்ரெடி இருக்க அசோஸ்பைரிலியம் அசோபாக்டர் இதெல்லாமும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாக்டீரியா பற்றி நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்கை ஆர் ஆல்சோ நோன் ஃபார்ம் ஆஃப் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் பிளான்ஸ் விச் இஸ் நத்திங் வந்து மைக்ரோரைசா மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ஜீனஸ் கிளாமஸில் ஃபார்ம் மைக்ரோரைசானா மைக்கோனா ஃபங்கல் ரைசானா ரூட் மைக்ரோரைசானா ஃபங்கஸ் இந்த ரூட் ஓகேவா ரூட் ஆஃப் த பிளான்ட் த ஃபங்கல் symbiote in this association absorb phosphorus from the soil and passes to the plant having such associations show other benefits also such as resistance to root-borne pathogens, tolerance to salinity and rot, and overall increase in the plant growth and development. ஸோ பேசிக்லி இந்த ஃபங்கை என்ன பண்ணுது ஃபாஸ்பரஸ் இருக்குல்ல மண்ணிலேருந்து எல்லா ஃபாஸ்பரஸையும் உறிஞ்சிட்டு அது போயிட்டு என்ன பண்ணுது அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்குது அந்த பிளான்ட் அந்த ஃபங்கைக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் டு த ரூட் பார்ன் பேத்தஜன்ஸ் டாலரன்ஸ் டு சலைனிட்டி அண்ட் ட்ரவுட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதர் ஹெல்ப்லாம் பண்ணுது ஸோ பேசிக்லி எல்லாமே ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா தே ஹெல்ப் ஈச் அதர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் அப்புறம் சைனோபாக்டீரியா ஆர் ஆட்டோட்ராஃபிக் மைக்ரோப்ஸ் widely distributed in aquatic and terrestrial environment many of which can fix atmospheric nitrogen so cyanobacteria அடுத்து is an autotrophic it will produce its own food என்ன பண்ணுது இந்த aquatic and the terrestrial environment with that will fix the atmospheric nitrogen example வந்துட்டு ஆனபெனா நாஸ்டாக் ஆசிலேட்டோரியா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த paddy fields cyanobacteria serve as an important biofertilizer பேடி ஃபீல்ட்னா நெல் வளர்க்குறாங்கல்ல அரிசி அதுதான் பேடி ஃபீல்டு ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆல்சோ ஆட் ஆர்கானிக் மேட்டர் டு த சாயில் அண்ட் இன்க்ரீஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டி ஆர்கானிக் மேட்டர்னால் ஒரு சாயில் கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து நியூட்ரிஷியஸாக இருக்குது அண்ட் வந்து என்ன பண்ணுது ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது கரண்ட்லி இன் அவர் கண்ட்ரி அ நம்பர் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ் ஆர் அவைலபிள் கமர்ஷியலி இந்த மார்க்கெட் அண்ட் ஃபார்மர்ஸ் யூஸ் திஸ் ரெகுலர்லி இன் தேர் ஃபீல்ட்ஸ் டு ரெப்ளேஸ் த சாயில் நியூட்ரியன்ஸ் அண்ட் டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இப்போ நம்மளோட மார்க்கெட்லேயுமே இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நிறைய ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வித்துட்டு இருக்காங்க அதையும் நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ பேசிக்லி இதுதான் பயோ ஃபர்டிலைசர் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம ஒரு 10 minutes பிரேக் போயிட்டு வந்துட்டு இந்த sewage ட்ரீட்மெண்ட்டையும் பயோகேஸ் ப்ரொடக்ஷனையும் படிச்சிடலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க
Hi guys, I am back. ஸோ நான் கண்டிப்பாக வந்து அண்ணா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் வருதுன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஹாய் சுந்தரி, ஹாய் பாலாஜி. ஸோ வாங்க நம்ம இப்போ சுவேஜ் ட்ரீட்மெண்ட்குள்ளே போகலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி மெடிசனில் வந்துட்டு போஸ்டிங்கில் கூட்டு போவாங்க உங்களை செகண்ட் இயரில் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அப்போ பார்க்கலாம் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் எப்படி. அப்புறம் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. பட் தென் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கே உங்களை கூட்டு போயிட்டு என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு முதல்ல கண்டிப்பாக சீட் வாங்கணும். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு படித்து சீட் வாங்குங்க. அப்போ தான் உங்களால் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, மைக்ரோபயாலஜி எல்லாமே பண்ண முடியும். So we know that large quantities of wastewater are generated every day in our cities and towns. So daily nariya sewage water. Rhizobium is the bacteria. It's not a modification. Nodules da vandu modification on the legumes. Rhizobium is a bacteria. A major component of this wastewater is human excreta. The municipal wastewater is also called as the sewage. Municipal wastewater na nammaloda Chennai municipality, சென்னை கோஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய முனிசிபாலிட்டி கோஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்துட்டு நம்மளோட வேஸ்ட் வாட்டர், த முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் த sewage. It contains large amount of organic matters and microbes. So like நம்மளோட எக்ஸ்க்ரீட்டாலே there is a large amount of organic matter as well as microbes, சரியா, many of which are pathogenic. Have you ever wondered where this huge quantity of sewage or urban wastewater is disposed daily? This cannot be discharged into the natural water bodies like rivers, streams directly. You can understand why. Like basically நம்ம ரொம்பவே கண்டாமினேட்டடான ஒரு வாட்டர் அது ஸ்ட்ரைட்டாகவே ரிவர்ஸ், லைக் சுத்தமாக இருக்கிற ரிவர் எல்லாத்துலேயும் விட்டோன்னா அதுவும் அசுத்தமாயிடு. நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு அப்புறம் தண்ணியே இருக்காது, சரியா. ஸோ அதனால் பிஃபோர் டிஸ்போசல் ஹேண்ட் sewage is treated in sewage treatment plants. So sewage treatment plants are nothing but the STPs to make it less polluting. Treatment of wastewater is done by heterotrophic microbes naturally present in the sewage. This treatment is carried out in 2 stages. So heterotrophic bacteria na autotrophic na it will produce its own food. Like heterotrophic na it is dependent on other organism for its food. So in heterotrophic bacteria என்ன பண்ணும், இந்த sewage வாட்டரில் இருக்கிற எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் சாப்பிட்டு அதை சுத்தமாக்கிடும். ஸோ நான் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போனப்போ நான் என்ன பார்த்தேன்னா, நம்மளோட sewage வாட்டரை வந்துட்டு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு இனாக்குலம் போட்டு நல்லா அதை ஸ்லட்ஜு வரும், அந்த ஸ்லட்ஜு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ரொம்ப நாள் அப்படியே ஸ்டாண்ட் பண்ண வச்சு, லைக் அந்த லாஸ்ட்டாக கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் என்னென்னா சுத்தமாக கெமிக்கலி நல்லா ட்ரீட்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக சுத்தமான தண்ணி தான் கிடைக்கும். அந்த சுத்தமான தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரீயூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வாட்டரை நல்லா ட்ரீட் பண்ணிவிட்டு இது அது ரிவருக்கோ எதுக்காக அனுப்பிச்சிடுவாங்க, ஆர் எல்ஸ் இட்ஸ் ரீசைக்கிள் பேக். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், தீஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்ஸ் பேசிக்லி இன்வால்வ் ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா முதல்ல தண்ணிக்கு மேலே மிதந்துட்டு இருக்கிற அந்த அதாவது லைக் குப்பை அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணும்ல. ஸோ ஃப்ரம் sewage வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணும் த்ரூ ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷனா அந்த கல் மண்ணெல்லாம் வந்து கீழே இறங்கிடும், அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. மேலால் மிதந்துட்டு இருக்கிற குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தீஸ் ஆர் ரிமூவ் இன் ஸ்டேஜஸ். இனிஷியலி ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் இஸ் ரிமூவ் பை சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லா குப்பையும் லைக் ஜலிக்கிற மாதிரி, ஓகேவா. தென் த கிரிட்டு ஆர் ரிமூவ் பை செடிமெண்டேஷன். ஸோ அந்த மாதிரி கல் மண்ணெல்லாம் கீழே தங்கிடும். ஸோ கீழ் வழியாக அதெல்லாம் எடுத்துருவாங்க. All solids that settle from the primary sludge are the supernatant forms.
all solids that settle from the primary cells and sludge and the supernatant forms the effluent. ஸோ லைக் எல்லா ஸ்லட்ஜ் லைக் வந்துட்டு பேசிக்லி எல்லா குப்பை இருக்குல்ல, அந்த மண் செடிமெண்ட் எல்லாம் எடுத்துடுறோம், மேலே மிதக்கிற குப்பையெல்லாம் எடுத்துடும்ல, அதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். சரியா? ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் மேலே மிதக்கிறது கல் மண்ணெல்லாம் எடுக்கிறத ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். மீதி இருக்கிற அந்த தண்ணியை வந்துட்டு சூப்பர் நேட்டன்ட்டு சொல்கிறாங்க. சூப்பர் நேட்டன் விச் ஃபார்ம்ஸ் த எஃப்ளூவெண்ட்னு சொல்கிறாங்க. அதை the effluent from the primary settling tank is taken to the secondary treatment. ஸோ இந்த எஃப்ளூவெண்ட் இருக்குல்ல, இந்த வெறும் தண்ணி, இந்த குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ண தண்ணி என்ன பண்ணுறாங்க, செகண்டரி டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த செகண்டரி டேங்க்ல என்ன ஆகுது, the primary effluent is passed into the large aeration tank. ஏரேஷன் டேங்க்னா நிறைய காற்றோட நிறைய ஆக்சிஜனோட இருக்கும். சரியா? where it is constantly agitated mechanically and air is pumped into it. ஏரியேட்டட்னா நல்லா காத்திருக்கும், அப்புறம் வந்துட்டு அஜிடேட்டட்னா வந்துட்டு நல்லா சுற்றுறது, நல்லா கலக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கலப்போம்ல கழுவுறதுக்கு, அந்த மாதிரி நல்லா கலக்குறாங்க. ஒரு கிரைண்டர் மாதிரி ஒரு பிளேடோட வச்சு நல்லா சுற்றிகிட்டே இருக்கும். சரியா? திஸ் அலோவ்ஸ் விகரஸ் growth ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இந்த ஃப்ளாக்ஸ். ஸோ பேசிக்லி கலந்துகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய காற்று, அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நிறைய ஏரோபிக் மைக்ரோப்ஸ், ஏரோபிக்னா வந்து ஆக்சிஜன் டிபெண்ட் மைக்ரோப்ஸ் வந்து வளரும். அதை வந்துட்டு ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. masses of bacteria associated with fungal filaments to form a mesh like structure. இதை தான் வந்துட்டு ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்கிட்ட இதோட ஒரு பிக்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, 2 minutesல தேடி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுன்னா பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ளாக்குலேஷன் ப்ராசஸ்ஸு. தெரியுதா கைஸ்? ஸோ இந்த masses of bacteria associated with fungal filaments to form mesh like structuresல, ஸோ ஒரு மாதிரி மெஷ் மாதிரி இருக்கா பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா ஏரியேட் பண்ணி கலந்துகிட்டே இருக்காங்க, ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளாக்குலேஷன்னு சொல்கிறோம், லைக் வந்து ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? while growing these microbes consume the major part of the organic matter. ஸோ பேசிக்லி இந்த எஃப்ளூவெண்ட்டில் இருக்கிற மேஜர் பார்ட்டை வந்துட்டு என்ன பண்ணும், இது கன்சியூம் பண்ணிடும். இது நான் வேறு ஏதாவது வீடியோஸ் கூட காமிக்கணுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ரொம்பவே வந்துட்டு க்ளீனாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து சென்னையில் இருக்க சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போனேன். வேறு எந்த வீடியோஸும் இல்லை. யா, ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃப்ளாக்ஸ்னால் என்னன்ட்டு இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் பேசிக்லி என்ன பண்ணுன்னா, நம்ம சுவேஜில் இருக்க ஆர்கானிக் மேட்டர், நம்மளோட ஃபீக்கல் மேட்டர், ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு அது என்ன பண்ணும், அதை வந்துட்டு கன்சியூம் பண்ணிடும். ஸோ கன்சியூம் பண்ணும்போது திஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூசஸ் த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் of the effluent. Biological oxygen demand என்னன்னா refers to the amount of oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by a bacteria. So biological oxygen demand னா என்னன்னா, இப்போ வந்து 1 liter of effluent இருக்கு, அதில் வந்துட்டு 250 grams of organic matter இருக்குது. அந்த 250 grams of organic matterயுமே ஒரு பாக்டீரியா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுறதோ அதை தான் வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி இந்த பாக்டீரியா எல்லாமே வந்துட்டு அந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் சாப்பிட்டுட்டே வந்துச்சுன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். கரெக்டாக? த sewage water is treated till the biological oxygen demand is reduced. ஸோ லைக் இப்போ 250 grams அப்புறம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, அதுதான் வந்து அந்த தேவைப்படுற ஆக்சிஜன், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா தேவையில்லை. ஸோ இவ்வளோ தேவைப்படுது. ஸோ பயாலஜிக்கல் தேவை லைக் ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மியாக ஆர்கானிக் மேட்டரோட அந்த ஆர்கானிக் மேட்டரும் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். The BOD test measures the rate of uptake of oxygen by microorganism in sample of water and thus indirectly BOD is the measure of organic matter present in the water. உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ பேசிக்லி இப்போ தண்ணியில் இருக்க ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பாக்டீரியா சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அங்கே ஆக்சிஜன் தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கம்மியான ஆர்கானிக் மேட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் வந்துட்டு
biological oxygen demand வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் கன்சிடரிங் த அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் present in that water. The greater the BOD of water, waste water, more is polluting potential. ஸோ லைக் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து BOD அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வாட்டர் பொல்யூட்டிங், லைக் ரொம்ப லைக் அசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். Once the BOD of sewage water or the waste water is reduced significantly, the effluent is then passed into a settling tank where the bacterial flocks are allowed to sediment. This sediment is called as an activated sludge. ஸோ வந்து பேசிக்லி நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அந்த ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் இந்த பாக்டீரியா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ இது கம்மியானதுக்கப்புறம் இந்த தண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு செட்டிலிங் டேங்க்குக்கு போடுறாங்க. வேர் த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் ஆர் அலவுட் டு செடிமெண்ட். ஸோ செடிமெண்ட் ஆக விடுறாங்க. செடிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ் எல்லாம் கீழே போய் தங்கிடும். தங்கின போது அந்த கீழே போய் தங்கி இருக்குல்ல அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகும், ஒரு இனாக்குலம் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். என்னன்னு பார்க்குறேன். A part of the activated sludge is pumped back into the aeration tank to serve as an inoculum. இது அப்படி தான் பேசிக்கலி நம்ம தயிர் மாதிரி தான். இந்த ஃப்ளாக்ஸ் என்ன நிறைய ஆர்கானிக் மேட்டர்லாம் சாப்பிட்டு நல்ல பாக்டீரியாவில் அந்த பாக்டீரியா திருப்பி நம்ம தண்ணியில் போடும்போது என்ன பண்ணும், அது இட் வில் ஹெல்ப் ஃபார் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா ஃபாஸ்டர். ஸோ அதனால இது ஒரு இனாக்குலமாக ஹெல்ப் ஆகுது. த ரிமைனிங் மேஜர் பார்ட் ஆஃப் த ஸ்லட்ஜ் இஸ் pumped back into larger tanks called as the anaerobic sludge digester. ஸோ கொஞ்சம் ஸ்லட்ஜை மட்டும் எடுத்துட்டாங்க. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜு கீழே தங்கிருச்சு, இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஏரோபிக் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி வாழ்கிறதுலேருந்து ஆக்சிஜனை வந்துட்டு ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் வாழக்கூடிய, அதாவது ஏனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்க்கு போயிடுது. ஹென்ஸ் ஹியர் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா விச் க்ரோ anaerobically digest the bacteria and fungi in the sludge. ஸோ வந்து என்ன ஆகும், இப்போ வந்து இந்த ப்ரிடேட்டர் ப்ரே மாதிரி தான். இங்கே ஸ்லட்ஜில் வந்து நிறைய பாக்டீரியா ஃபங்கைலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணாதானே தண்ணி சுத்தமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது. ஆர்கானிக் மேட்டர் மட்டும் போயிடுச்சுன்னா பத்தாது, அதில் இருக்கிற அந்த பாக்டீரியா ஃபங்கையும் சாகணும். ஸோ அதெல்லாம் சாகிறதுக்கு ஒரு பாக்டீரியா anaerobically growing bacteria. anaerobically growing bacteria ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு லைக் வந்து அந்த தண்ணி வந்து காற்று படாத வரைக்கும் தான் அந்த anaerobic பாக்டீரியா அங்கே வாழ முடியும். சப்போஸ் அந்த தண்ணி வந்துட்டு நம்ம நார்மலி காற்று படுற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும், அந்த anaerobic பாக்டீரியாலாம் செத்து போயிடும். ஸோ பேசிக்லி அந்த தண்ணியில் எந்த ஒரு பாக்டீரியாவும் இல்லாத மாதிரி தானே. ஸோ அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இங்கே நம்மளுக்கு. ஸோ பேசிக்லி ஏரோபிக் பாக்டீரியாவெல்லாம் கொல்றதுக்கு anaerobic பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. anaerobic பாக்டீரியாவும் ஒரு பாயிண்ட்ல இறந்து போயிடும். During this digestion, bacteria produce a mixture of gases such as methane, hydrogen sulfide and carbon dioxide. These gases are biogas and can be used as a sources of energy as it is inflammable. Inflammable எரியக்கூடியது. ஸோ வந்துட்டு மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் மோனாக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் அதோட பை ப்ராடக்ட்ஸ். லைக் சாப்பிட்டுட்டு அதோட ரெஸ்பிரேஷனில் பண்ணிவிட்டு டைஜஷன் பண்ணிவிட்டு அது கொடுக்குற பை ப்ராடக்ட் வந்து இந்த கேஸஸ்லாம். The effluent from the secondary treatment plant is generally released into natural water bodies like rivers and stream. An aerial view of such plant is given here. ஸோ அந்த ஏரியல் வியூ இதான், இப்படி தான் இருக்கும். இங்கே தெரியுதா, இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு லைன், இது வந்து இப்படி சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது ரொட்டேட் ஆகும்போது சுற்றிட்டே இருக்கும். அதுதான் வந்து மிக்ஸ் பண்ணுறது. So you can appreciate how microbes play a major role in treating millions of gallons of wastewater every day across the globe. This methodology has been practiced for more than a century now in almost all parts of the world. Till date, no man-made technology has been able to rival the microbial treatment of sewage. You are aware that due to increasing urbanization, sewage is being produced in much larger quantities than ever before. However, the number of sewage treatment plants has not increased enough to treat such large quantities. Such untreated sewage is often discharged directly into rivers, leading to the pollution and increase in waterborne diseases. So basically வந்துட்டு இந்த இந்த டெக்னிக்ஸ் தான் வந்து நம்ம ஒரு செஞ்சுரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு இந்த சியூவேஜ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுல, இதை வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய வாட்டர் பார்ன் டிசீசஸ்லாம் வரும். த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஹஸ் இனிஷியேட்டட் கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான். கங்கா ஆக்ஷன் பிளான் and Yamuna action plan to save major rivers of our country from pollution. Under these plans, it is proposed to build a large number of sewage treatment plants so that only treated sewage may be discarded in the river.
rivers. So basically இந்த கங்கா ஆக்ஷன் பிளானும் யமுனா ஆக்ஷன் பிளான்லையுமே என்னன்னா கங்கா அண்ட் யமுனா ஆர் 2 sacred rivers. இந்த sacred riversல நம்ம போய் sewage தண்ணியை விட்டோம்னா அது என்ன ஆகும், பொல்யூட் ஆகணும்ல. ஸோ அதோட பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக they have come up with some plans. ஸோ அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன சொல்லுதுன்னா only treated sewage treated water should be let into the rivers. A visit to a sewage treatment plant situated in any place near you would be very interesting and educating experience. So basically இவ்வளவுதான். Microbes and production of biogas. ஸோ வந்து நம்ம sewage வரைக்கும் இப்போ வரைக்கும் படித்தது உங்களுக்குலாம் புரிஞ்சுதுன்னா ஒரு thumbs up போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் sewage போயிடலாம். பயோகேஸ் போயிடலாம். புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். ஓகே புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ பயோகேஸ் போகிறோம். ஓகேவா? So microbes in the production of biogas. Biogas is a mixture of gases containing predominantly methane. Methane தான் பயோகேஸில் வந்து அதிகமாக இருக்கும். Produced by microbial activity and which may be used as a fuel. So fuel-ஆவும் யூஸ் பண்ணப்படுது and which is predominantly contains methane. So like இந்த பயோகேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எல்பிஜி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம், நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்பிஜி தானே நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இந்த பயோகேஸ் பிளான்ட் இருக்கிற வீடெல்லாம் வந்துட்டு எல்பிஜி எல்லாமே அவங்க நல்லாவே சமைச்சு இது பண்ணி வாழ்ந்துப்பாங்க. You have learned that microbes produce different types of gases end products during growth and metabolism. நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த எனரோபிக் பாக்டீரியா வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் வந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட், H2S இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய த டைப் ஆஃப் கேஸ் ப்ரொடியூஸ் டிபெண்ட் அப்பான் த மைக்ரோப்ஸ் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தே யூட்டிலைஸ். ஸோ பேசிக்லி அது என்ன சாப்பிடுதோ அதுக்கப்புறம் அது என்ன ஆர்கானிசமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் சிட்டட் இன் த ரிலேஷன் டு ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டவ், சீஸ் மேக்கிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் பெவரேஜஸ், இது எல்லாமே CO2 தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த என்ன பாக்டீரியாவும் அது என்ன வேலை பண்ணுது, அந்த ஆர்கானிக் மேட்டரும் அது டிபெண்ட் ஆகி தான் வந்துட்டு அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேசிக்லி வந்து CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. So however certain bacteria which grow anaerobically on cellulosic material, cellulosicனா வந்துட்டு இந்த plant matter தானே, cellulose is content of plant. ஸோ என்ன ஆகுது, produce large amount of methane along with CO2 and H2. செல்லுலோசிக்னு பேசிக்லி நம்ம கவுட் அங்கே தான் மீன் பண்ணுறோம். சரியா? கவு என்ன சாப்பிடும், நிறைய கிராஸ் புல் செடி தான் சாப்பிடும். ஸோ அதோட டங்கு வந்துட்டு செல்லுலோசிக் மெட்டீரியல் தான். These bacteria are collectively called as methanogens and one such common bacterium is methanobacterium. So methanogens வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, CO2, H2 ஹைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து நம்ம மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெத்தனோஜென்ஸ் வந்துட்டு methanobacteria, basically methanobacteria is a group that produces CO2 and H2. These bacteria are commonly found in the anaerobic sludge during sewage treatment. Anaerobic na வந்துட்டு இது
நம்ம வந்து O2 இல்லாமல் ஒரு ஸ்லட்ஜ் டைஜஸ்ட் பண்ணுவோம்ல அப்போது தீஸ் பாக்டீரியா ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இந்த ரூமன் ஆஃப் கேட்டல். ரூமன்னா வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டொமக். வேறு அசைப்போடுன்னு சொல்லுவாங்கள்ல, கவு உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முழுங்கிடும், திருப்பி அதை வாய் கொண்டு வந்து ஓரமாக உட்காந்து மென்னுட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முழுங்கி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும்ல, அந்த இடம் தான் ரூமன். A lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. In rumen, these bacteria help in the breakdown of cellulose and play an important role in the nutrition of cattle. So basically இந்த ரூமன்ல என்ன ஆகும், நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது என்ன பண்ணும், செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். சரியா? Thus the excreta commonly called as the cobar is rich in these bacteria. ஸோ இந்த மெத்தனோஜென்ஸ் இருக்குல்ல, மெத்தனோஜென்ஸ் தான் வந்து அந்த ரூமனில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரூமன் வந்து ஆல்ரெடி அந்த லைக் கவோட ரூமனில் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பாக்டீரியா வந்து அந்த கவு சாப்பிட்ட கிராஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அது கவுடங்கா வெளில வரும்போது இட் இஸ் லைக் மைக்ரோப் ரிச் substance. ஓகேவா? dung can be used for generation of biogas commonly called as the gobar gas. ஸோ பேசிக்லி நம்ம அந்த டங்கை வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு CO2வும் H2வும் கிடைக்கும். ஸோ அந்த CO2வும் H2 தான் நம்ம பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். The biogas plant consists of a concrete tank 10 to 15 feet deep in which biowaste are collected and a slurry of dung is fed. Slurryனா ஒரு கலவை, ஒரு செமி சாலிட் டு செமி லிக்விட் கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் கவர். ஸோ ஒரு 10 to 15 feet டீப்பு இந்த பயோவேஸ்ட்லாம் ஒரு டங்கு மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் கவர் வந்துட்டு ஒரு லைக் டைட்டாக மூடுற மாதிரி இல்லை, மேலாக்கிற ஒரு கவர் வச்சுட்டாங்க ஓவர் த ஸ்லரி விச் கீப்ஸ் ரைசிங் ஆஸ் த கேஸ் இஸ் ப்ரொடியூஸ் இன் த டேங்க் டியூ டு த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பேசிக்லி வந்துட்டு கவு டங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ளே போட்டுடுறாங்க, ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த டேங்க் மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு இதுதான் வைக்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளோட்டிங் லிட்டு தான் வைக்கிறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் லிட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா வந்துட்டு அப்போ தான் அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆக அந்த லிட்டு வந்துட்டு மேலே வந்துட்டே இருக்கும். த பயோகேஸ் பிளான்ட் ஹேஸ் அன் அவுட்லெட் விச் இஸ் கனெக்டட் டு அ பைப் டு சப்ளை த பயோகேஸ் நியர்பை ஹோம்ஸு. இங்கே பாருங்கள், டங்கையும் வாட்டரையும் ஸ்லரின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லரி இங்கே போதா, இதுதான் வந்து அந்த லிட்டு. இந்த லிட்டு என்ன ஆகுது, அப்படியே மேலே இந்த லிட்டு வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. இங்கே தான் வந்து இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கேஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகிறதுக்கு ஒரு பைப் இருக்குது. இந்த ஸ்பெண்ட் ஸ்லரி இஸ் ரிமூவ் த்ரூ அனதர் அவுட்லெட் அண்ட் மேபி யூஸ்ட் அஸ் அ ஃபர்டிலைசர். இது வந்து ஸ்லட்ஜுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்டிலைசர்னால் பிளான்ட்டோட நியூட்ரிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்ல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு லைக் ஆர்கானிக் மேட்டர், இது நத்திங் கெமிக்கல் ஹியர். ஸோ அதனால இதை நம்ம பிளான்ட்டுக்கு உரமாக போட்டுக்கலாம். கேட்டில் டங் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் வேர் கேட்டில் ஆர் யூஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ். லைக் நம்ம ஊர் சைடில் லைக் வில்லேஜஸில் தான் வந்துட்டு நம்ம நிறைய மாடு ஆடெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் அங்கே தான் வந்துட்டு பயோகேஸ் பிளான்ஸ் ஆர் மோர் ஆஃபன் பில்ட் இன் ரூரல் ஏரியாஸ். நம்ம ஏன்னா இங்கே சிட்டிஸ்லாம் நம்மளால கவுலாம் வளர்க்க முடியாது, நம்மளுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லை இங்கே பெருசாக. த பயோகேஸ் டஸ் ப்ரொடியூஸ் இஸ் யூஸ் ஃபார் குக்கிங் அண்ட் லைட்னிங். குக்கிங்னா சமையலுக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. த பிக்சர் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் இஸ் ஷோன் லைக் லைக் இங்கே சொன்னால நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் டெவலப்ட் இன் இந்தியா மெயின்லி டியூ டு த எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI. இவங்க தான் வந்து இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் KVIC. ஸோ இவங்க ரெண்டு பேரோட முயற்சியால் தான் இந்த பயோகேஸ் பிளான்ட்டே வந்து உருவாச்சு இந்தியாவில். ஓகேவா? If your school is situated in a village or near village, it would be very interesting to inquire if there are any biogas plants nearby. ஸோ பேசிக்லி நீங்கள் ஊர் பக்கம் போனால் லைக் ஏதாவது வில்லேஜ் போனால் ஒரு உங்கள் ஸ்கூல் ஒரு காலேஜ் எங்கேயாவது வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் யூ கேன் ப்ராபப்ளி என்கொயர், கேட்டு பார்க்கலாம் அங்கே வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட் இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வைராய்ட் ப்ரையான்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க கைஸ். நான் அப்புறம் இந்த வைராய்ட் ப்ரையான் சொல்லி கொடுத்துட்டு நான் கிளாஸ் முடிக்கிறேன்.
எஸ்என்ஜி ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸா? எஸ்என்ஜி ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நாங்கள் டெய்லி கிளாஸ் எடுக்கிறோம்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் ஆப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்பில் போய் பார்த்துக்கலாம் வீடியோஸு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணும்ல, ஸோ அதனால் ஒர்க் ஷீட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் போய் ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ முடிக்கிறீங்க, லைக் இப்போ நீங்கள் ஒர்க் ஷீட்டில் இருக்கா, அதில் 10 கொஷின் இருக்கா, அதில் 5 தான் முடிக்கிறீங்கன்னா 50% கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் அந்த ஒர்க் ஷீட் விட்டு வெளில வந்தால் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் வச்சுக்கலாம், 50% தான் முடிச்சிருக்கோம், 100% முடிச்சிட்டோன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் போகலாம் அந்த மாதிரி. அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். லைக் டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு 2 to 5 PM உட்காந்து நீங்கள் கிராண்ட் டெஸ்ட் சீரீஸ் மாதிரி உட்காந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்லி இவ்வளோ தான் ஆப்பில். ஸோ டெஸ்ட் சீரீஸ், MCQs அந்த வீடியோஸ் அவைலபிள் தேர். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, அண்ட் உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் சொல்யூஷன்ஸ் வரும், அப்புறம் ஒர்க் ஷீட்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ வைரஸ் வந்துட்டு என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஃபஸ்ட்டு? வைரஸ் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நியூக்ளிக் ஆசிடு, அப்புறம் அதுக்கு ப்ரோட்டீன் கோட் இருக்கும். ஆனால் வந்துட்டு இதில் வெறும் ஒரு ஆர்என்ஏ, ஒரு ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ, நோ ப்ரோட்டீன் கோட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஒன்லி ப்ரோட்டீனு, நோ நியூக்ளிக் ஆசிட். இதான் வந்து ஸ்ட்ரக்சரலி இதோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். இதில் வந்து ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலே இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, இது வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் போத், அஃபெக்ட்ஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா. இது வந்துட்டு வைராஸ் ஆர் ஒன்லி அஃபெக்டிங் பிளான்ட்ஸு. இது வந்துட்டு ப்ரையான்ஸ் ஆர் அனிமல்ஸு, ஹியூமன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு டிசீசஸ் லைக் எய்ட்ஸு, இன்ஃப்ளூயன்ஸாலாம் காஸ் பண்ணும். இது வந்துட்டு பொட்டேட்டோ, ஸ்பிண்டில், டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணி, ஏன்னா அது பிளான்ட் டிசீஸ். அப்புறம் இங்கே வந்து மேட்கோ டிசீஸு, பொவைன், செஃபாலோ ஸ்பாஞ்சிஃபார்ம் encephalopathy which is nothing but mad cow. அப்புறம் வந்துட்டு இது க்ரூட் ஜேக்கப்ஸ் டிசீஸ், இது க்ரூட்ஃபெல்ஸ் ஜேக்கப்ஸ் டிசீஸ். ஸோ பேசிக்லி வைராய்ட் ப்ரையானுக்கு இதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதை வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் ஐபேடில், லைக் நேர்லேயும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். உண்மையை ஒத்துக்கிறோம், வேறு என்ன பண்ணுறது? ஸோ யா, ஸோ வேணும்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது, அண்ட் இதோட என்னோடய கிளாஸஸும் சேர்ந்து முடியுது. அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி சேட் அபவுட் இட். பட் இட்ஸ் ஓகே கைஸ். யா, நம்ம வந்துட்டு கிளாஸஸ் முடித்தாதான் நீங்கள் போய் நீட்டில் அப்பியர் ஆக முடியும். நீட்டில் அப்பியர் ஆனால் தான் நீங்கள் சீட்டு வாங்கி டாக்டர்லாம் ஆக முடியும். ஸோ லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஓகேவா? ஸோ பட் தென் நான் எடுத்த 10 கிளாஸஸ்மே லைக் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டேக்கிங் இட் ஃபார் யூ ஆல். நீங்கள் கொடுத்த சப்போர்ட், லைக் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசிகிட்டே இருந்தீங்க. ஆனால் சில நாள் நான் சுத்தமாக யாருமே பேசவே இல்லை. பட் தென் யா ஓகே, ஆனால் சில நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க. அண்ட் அதில் வந்து நான் ரொம்பவே எல்லா கிளாஸுமே பார்த்தது வந்து ஜெயஸ்ரீ மட்டும்தான். ஸோ யா, தேங்க்யூ ஜெயஸ்ரீ ஃபார் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் மீ, லைக் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் மை வீடியோஸ். லைக் எல்லார் வீடியோஸும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் என் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக பார்ப்பேன். ஆமாம், கௌதம் வந்து டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் தான் இது. லைக் ஆனால் இன்னும் டாக்டர் ஆகலை, லைக் கொஞ்சம் லெஜிபிளாக எழுதலாம். எனக்கு வந்துட்டு ஐபேட் ஸ்க்ரீனில் வந்து எழுதுறது பெருசாக ஹேண்ட் ரைட்டிங் வரல, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ யா, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு 5 minutes இருக்கலாம். லைக் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கேளுங்க. ஓ, நான் இன்னும் 2-3 months நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேனா?
காட் ஒன்லி நோஸ். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஷெடியூலும் இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் தென் எனக்கு கொடுத்த வரைக்கும் கிளாஸஸ் நான் எடுத்த வரைக்கும் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஐ ரியலி என்ஜாய்ட் டேக்கிங் கிளாஸஸ். பட் தென் சம் கிளாஸஸ் ஆர் ஸோ ட்ரெயினிங். எனக்கும் உண்மையை ஒத்துக்கணும், எல்லாமே ஜாலியாக எடுத்தேன்லாம் சொல்ல முடியாது. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லலாம் எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த லெசனு. எனக்கு சொல்லி தரத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் எப்படி அதை படிச்சிருப்பீங்க யோசிப்பாங்க. லைக் ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். நானும் அந்த லெசனை படித்து தான் வந்தேன். ஸோ நல்லா பண்ணுங்க நீட்டு. திருப்பி நான் வந்துட்டு இன்னும் ஒரு கிளாஸ்க்கு லைவ் வருவேன்னு நினைக்கிறேன். அது எந்த கிளாஸ்ன்னு லைக் லெசன் கிளாஸாக இருக்காது, அதான் கொஷின் சால்விங் அந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாமே உங்களுக்காக தான். எங்களோட டைமு, டெடிக்கேஷனு, எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்கு தான். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது என்னென்னா நல்ல நீட்டில் மார்க் வாங்கி வி ஆர் எஸ்என்ஜி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த கிளாஸஸ் தான் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜூனியர்ஸ்க்கு சொல்லணும். ஸோ அதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குற உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கணும், இந்த கிளாஸ்லேருந்து அட்மோஸ்ட் பெனிஃபிட் ஆகணும். வந்தோம் சும்மா பார்த்தோம் போகணுன்ட்டு இல்லாமல் இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கிளாஸஸுமே நல்லா தான் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து இருக்கிற அட்மோஸ்ட் நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் போய் நல்லா நீட்டில் நல்லா எழுதிட்டு வந்து நல்லா சீட் வாங்கணும், அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ரெக்வஸ்ட். நீங்களாம் வந்து வி ஆர் ப்ரவுட் எஸ்என்ஜி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள்லாம் எஸ்என்ஜியில் தான் படித்தோம், நாங்கள் எஸ்என்ஜி ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் போயிட்டு உங்கள் ஜூனியர்ஸ் கிட்டலாம் சொல்லணும். அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி நிறைய பேர் படிக்கிறீங்க. சில பேர் வந்து சில இன்ஸ்டியூட் போயிட்டு சைட் பை சைடு இந்த பிளாட்ஃபார்ம் பார்க்குறீங்க. பட் தென் யூடியூப்பு அப்புறம் இந்த சேனலை மட்டுமே ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஐ ப்ரே தட் யூ ஆல் ரீச் கிரேட் ஹைட்ஸ். பூமர் ஆண்டி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். பட் இந்த நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு எஸ்என்ஜி ஆப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அட்மின் பண்ணுவாங்க. நான் வந்து சப்போஸ் அவங்க பண்ணி இல்லைன்னா நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் உடனே. அந்த நோட்ஸும் அப்லோட் பண்ணுவாங்க, இந்த வீடியோஸும் வருவாங்க, ஒர்க் ஷீட்டும் இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இருக்கும். நீங்கள் தான் யூஸ்ஃபுல்லாக எடுத்து பண்ணணும் எல்லாமே. ஸோ கைஸ், அன்டில் தென் see you all in another class. இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குது எனக்கு, ஆனால் அது வந்து லெசன் கிளாஸ் கிடையாது. ஐ டோன்ட் நோ, நான் உங்களுக்கு அப்போ வந்து என்னன்னு சொல்கிறேன் அதை. ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ராஷ்மி அண்ட் பாய் காய்ஸ். என்னை யாரும் மறந்துடாதீங்க, என் பேர் ராஷ்மி. நான் இஎஸ்ஐசியில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் யாராவது இஎஸ்ஐசியில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து பாருங்கள், நான் அப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்ருப்பேன். ஓகேவா? பாய், see you all, குட் நைட் அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ். கிவ் யுவர் பெஸ்ட், நல்லா படிங்க, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. கிவ் யோர் ஃபுல்லஸ்ட். நான் எடுத்த எல்லா சாப்டர்லையுமே வந்து விதவிதமான கோட்ஸ் போட்டேன், அது எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி இந்த ஒரு 1 month மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? பாய் பாய்.